श्रीमन्नोतनरङ्गनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த எத்தனையோ கிரந்தங்களுக்குள்ளே விபீஷண சரணாகதியின் ஆழ்ந்த கருத்துக்களை விளக்க வந்த அபயப்பிரதான சாரம் ஒரு ரத்தனமாக விளங்குகிறது. அதன் 10 அதிகாரங்களாலே ஒரு சரணாகதன் பகவானை எப்படி பற்ற வேணும், அவன் முன்னால் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அதை மறந்து க்ஷமித்து பகவான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார், சரணாகதனை சேர ஒட்டாமல் எத்தனை பேர் தடுத்தாலும் அதையும் பெருமான் கேட்டுக்கொள்ளாமல் இவனுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்கிறார். சரணாகதி என்னென்ன பலன்களை கொடுக்கும், ஆனால் நாம அது எதையும் எதிர்பார்க்காமல் பெருமானுடைய கைங்கரியத்தையே பலனாக கொள்ள வேண்டும். இதை போல பல அர்த்தங்களை சுவாமி வெளியிடுகிறார். இப்படி சரணாகதி சாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு பெருத்த உபகாரம் பேருதவி புரிந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அடியார்களுடைய திருவுள்ளத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து அனுகிரகித்துக் கொண்டே இருக்க வேணும். அவரவர் உள்ளத்திலும் அவர் எழுந்தருளி இருக்க வேணும். கவிதார்க்கிக கேசரின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். தர்க்கம் செய்து இதுவே வேதாந்த சித்தமான மதம் என்னை நிரூபிப்பதில் புலி போன்றவர், சிங்கம் போன்றவர். பகவானை குறித்து ஸ்தோத்திரங்களை அனுகிரகிப்பதில் சித்திரகவி, மதுரகவி போன்றவர். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தோட பரமதர்ம நிர்ணய அதிகாரத்தை நாம் பார்த்துட்டு வரோம். இது 7வது அதிகாரம். பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மம் சரணாகத ரக்ஷணம். தன்னிடத்தில் ஆசிரியத்தவர்களை காத்தலே ராமச்சந்திரனுக்கு சிறந்த தர்மம். யாகம் பண்ணுவதோ, யஜ்ஞம் பண்ணுவதோ, தானம் கொடுப்பதோ நம் போன்றவர்களுக்கு தர்மம். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அவருக்கு தர்மம்னு சொன்னால் சரணாகத ரக்ஷணம், ஆன்றுசன்சியம், அதாவது கருணை, தயை, கிருபை. இதை காட்ட வேணும்னு பெருமான் துடித்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேணும்னு விபீஷணனுக்கும் துடிப்பு இருக்கிறது. ஆனா 2 பேரையும் இதை நிறைவேற்ற ஒட்டாமல் சுக்ரீவன் முதலானோர் தடுக்கிறார்கள். தடுக்கிறவர்களுக்கும் தீய புத்தி இல்லை. இவனால் ராமனுக்கு என்ன வந்து விடுமோ என்கிற பயத்தினாலும் பரிவினாலும் அன்பினாலும் தடுத்தார்கள். ஆகையால் தான் ராமன் அவர்களை மீதூர்ந்து விபீஷணனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களிடத்திலும் பேசி சமாதானப்படுத்தி அவர்களும் இசைந்த பிற்பாடுதான் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த 3 பேருக்குள்ள நடந்த சம்பாஷணம்தான் அபயப்பிரதான சாரம்னு சுவாமி எழுதியிருக்கார். இதுல எது இப்ப தர்மமாச்சு? சரணாகதர்களை காத்தல். அதுதான் பரமமான தர்மம். பரமாங்கிற சொல்லுக்கு பரோஸ்மாதிதி பரமஹா, பரஹா மேம்பட்டது, பரோமாஸ்மாதிதி பரமஹா இதை காட்டிலும் மேம்பட்டது கிடையாது. அதனால பரமம். சரமம்னா கடைசி, பரமம்னா இதை விட உயர்ந்ததில்லை. பரம தர்மம்னால் இப்ப சரணாகத ரக்ஷணம் சொல்லப்படுறதே, இதை விட உயர்ந்த தர்மம் ராமனுக்கு இல்லை. அதைத்தான் தன் வாழ்க்கைக்கு பிரதிஜையாவே ஏத்துருக்கார் ராமன். இப்போது கண்டு கீதையிலிருந்து 4.5 ஸ்லோகங்களை உதாகரிக்கிறார். சுக்ரீவா, புறாவனுடைய கதையை சொன்னேன், புலியும் குரங்கும் பேசின்றதை சொன்னேன், கழுகுனிடத்திலிருந்து புறாவை சிபி சக்கரவர்த்தி காப்பாற்றியதையும் சொன்னேன். ஆனா உன் மனசுக்கு இதெல்லாம் படலையா என்று கேட்டார். சுக்ரீவன் பதில் சொல்றார், ஏதோ புறா பண்ணித்து குரங்கு பண்ணித்துன்னா என்ன பின்பற்ற சொல்றேன்? யாரோ ரிஷி சொல்லியிருக்கார், வேதம் சொல்லியிருக்குன்னா சரி, புறா பண்ணதை பார்த்து நாம பண்ண முடியுமா என்று கேட்டார். ராமன் பதில் சொல்றார், அப்படித்தானே, நீ சொல்றது அவசியம் இல்லை. என்ன சரணாகதி பண்ண வேணுமானால் சாஸ்திரத்தை தேடித்தான் சரணாகதி பண்ணணுமா? எனக்கு அடையணுங்கிற துடிப்பு வந்து
பெருமானை அடைவதற்கு வேறு வழி கிடையாது. நானோ தீனன், தாழ்ந்தவன், அவன் ஒருத்தனே வழி. இந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டாலே சரணாகதி புரிஞ்சதாச்சே. இது கொண்டு சாஸ்திரம் தேவையில்லையே. கையால் ஆகாதவன், இயலாதவன், அவனை காப்பதற்கு சாஸ்திரமா தேவை? ஆகையால் தேவையில்லை. முதல் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் இரண்டாவது வாதம் சொல்றார். அபியுபகமவாதம்னு இதுக்கு பேர். அப்படின்னா எதிராளி என்ன வாதத்தை வைக்கிறாரோ அதை ஒத்துக்கொண்டு மேலே பிரதிவாதம் வைத்தல். இப்ப கீழே பண்ணது, இதுக்கு சாஸ்திரம் இருக்கா, ரிஷி சொல்லியிருக்காரான்னு சுக்ரீவன் கேட்டார். அது தேவையே இல்லைன்னு ராமன் மறுத்தார். அப்ப அவர் வாதத்தை ஒத்துக்காம பேசினது. ஆனா இப்ப சொல்ல போகுது, அவருடைய வாதத்தை ஒத்துக்கிறார். ஆம், ரிஷி சொல்லியிருக்கார், சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சொல்லுகிறேன்னுட்டு கண்வ மகர்ஷியினுடைய குமாரர், கண்டுன்னு அந்த ரிஷிக்கு திருநாமம், கண்டு சொல்லியிருக்கிற 4.5 ஸ்லோகங்களை உதாகரிக்கிறார். இது வேதத்திலேயே இருக்கே சுக்ரீவா, போருமா? நீ சாஸ்திரம் பிரமாணம் உண்டான்னு கேட்டாய், இருக்கிறதுன்னு சொல்லுகிறேன். அதுல முதல் 2 ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்துட்டோம். 3வது ஸ்லோகத்திலையும் 3/4 பகுதி பார்த்துட்டோம். 3வது ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதி தான் இப்ப பார்க்கணும். ஸ்லோகம், நச்சேத் பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி ந ரக்ஷிதா ஸ்வயா சக்யா யதா சத்யம் தத் பாபம் லோககர்ஹிதம். இப்படி செய்தால் உலகம் நம்மை இகழும். எப்படி? சரணாகதி பண்ணினவர்களை கைவிட்டு விடுகிறோம். எதனால்? பயாத்வா, இவரை காட்டிலும் வலியவர் நம்மளை உதைப்பரோ அடிப்பரோ என்கிற பயத்தாலோ, மோகாத்வா, இவர் வந்திருக்காரே நியாயமா வந்திருப்பரோ, ஒருவேளை உள்ள வஞ்சனை எண்ணத்தோட வந்திருப்பரோ என்கிற பயத்தாலோ, போகாத்வா, காமாத்வா, இவரை விட்டுட்டா வேற யாரோ பணம் தரேன்னு சொல்லியிருக்கா அதனால விட்டுடலாம் என்கிற எண்ணத்தாலோ, அல்லது இவர் தான் படட்டுமே அதை பார்க்கறதுல இருக்கிற விருப்பம், ஒருத்தன் பட்டா அந்த கஷ்டத்தை பார்க்கறதுல இருக்கிற விருப்பம், இத போல எதுனால நாம் சரணாகதனை கைவிட்டாலும் ஸ்வயா சக்தியா யதா சத்தியம், எவ்வளவுக்கு நமக்கு சக்தி உண்டோ அத்தனை அளவுக்கு முயன்று ரட்சிக்க வேண்டும். அப்படி ஒரு வேளை செய்யாத போயிட்டால் தது பாபம் லோககர்ஹிதம், அந்த பாபம் உலகத்தாராலே மிகவும் இகழப்படுகிறது, அது மிக தாழ்ந்ததாக பாபமாக கூறப்படுகிறது என்றுதான் நம்ம பார்த்துன்னு வந்தோம். அதுல இப்ப லோககர்ஹிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கணும். கீழே தத் பாபம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப லோககர்ஹிதம் ததேவம் ஆகதஸ்யாஸ்ய கபோதஸ்ய அபயார்த்தினः கதாம் அஸ்மத்விதஸ்தியாகம், கதம் அஸ்மத்விதஸ்தியாகம் குர்யாத் சத்பிஹி விகர்ஹிதம். இது சிபி சக்கரவர்த்தினுடைய வார்த்தை. அபயத்தை விரும்பி என்னிடம் புறா வந்துள்ளது, அந்த புறாவை என் போன்றவன் கைவிட்டுட்டானால் அப்ப சாதுக்கள் பழிப்பார்களே. ததேவம் ததேவம் ஆகதஸ்தஸ்ய, என்ன தேடி சரணம்னு வந்திருக்கிற புறா, கபோதஸ்ய, அந்த புறாவை நான் கைவிட்டுட்டா கதம் அஸ்மத்பிஹி தியாகம், நம்ம போன்றவர்கள் அதை தியாகம் பண்ணிவிட்டால், நம்மை போன்றவர்கள்னு ஏன் சொல்லியிருக்காருனால் சரணாகதனை ரட்சித்து ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவன் சிபி, அதே போல இப்ப ரட்சித்து முன்னோடியா இருக்க வேண்டியவர் ராமன். இப்படிப்பட்டவர்களே கைவிட்டுட்டார்கள்னா சத்பிஹி விகர்ஹிதம், சத்துக்கள் எல்லாம் நம்ம ரொம்ப இகழ்வார்கள் என்று சிபி சொன்ன சிஷ்ட கர்களை அளவே என்று என்று சிபி சக்கரவர்த்தி, சிஷ்டர்கள் இதை கர்ஹிப்பார்கள், கர்கை அளவே என்று அவர்கள் கர்ஹிப்பார்கள், இகழ்வார்கள்ங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு மேலே இது கேட்கிலும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும்படி ஆகையாலே நாட்டார் எல்லாரும் இவனை சீச்சி என்று ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள். நேர ஒருத்தர் இகழ்ந்தது மட்டுமில்லை, இப்படி ஒருத்தன் கைவிட்டுட்டான்னு நாட்டார் காதுக்கு போச்சுன்னால் காதை பொத்திப்பாளாம், இதை கேட்டா அந்த பாபம் நமக்கு வந்துடுமோன்னுட்டு. இப்படி ஒருத்தன் கைவிட்டுட்டான்ங்கிற கதையை நாம் கேட்டால் அந்த பாபம் நம்மள ஒட்டி நுடுத்துனா வேண்டாம் வேண்டாம் இவனோட சம்பந்தம் கூடாது என்று ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள். ஆகையாலேயே பாலக்னான்ச்ச கிருதக்னான்ச்ச விசுத்தானபி தர்மதா சரணாகத ஹந்திருஞ்ச ஸ்ரீஹந்திருஞ்ச ந சம்பசேத், யாரோட வசிக்க கூடாது அப்படின்னு இப்ப பட்டியல் கொடுத்திருக்கார். இதை யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில சொல்றார். பாலர்களை கொன்றவன், கிருதக்னன் செய்நன்றி கொன்றவன், அவன் ஏற்கனவே பிராயஷ்சித்தம் தேடி அதை போக்கி கொண்டு விட்டாலும் சரணாகதி பண்ணுட்டு அதனாலே தாங்கள் சரணாகதி பண்ணவர்களை கைவிட்டவர்கள், ஸ்திரீ ஹந்திருஞ்ச, யாரு பெண்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலோ ந சம்பசேத், அவர்களோட வசிக்காதே. குழந்தைகளை கொன்றவன், கிருத்தஜதை இல்லாதவன், சரணாகதர்களை கைவிட்டவன், பெண்களை கொன்றவன், இவர்கள் 4வரும் பிராயஷ்சித்தமே தேடி
தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களோடு வசிக்காதே என்று கூறுகிறார்கள். அடுத்து சொல்றார், அப்ப சிறுவர்கள், சரணமடைந்தவர்கள், பெண்களை கொன்றவர்கள், நன்றி கெட்டவர்கள், இவர்களை பிராயச்சித்தம் செய்து கொண்ட போதிலும் அணுகி பழகவே கூடாது. இவர்களோட பழக்கம் வச்சுக்காதே. சரணாகத பாலஸ்திரீ ஹிம்சகானு சம்பசேன்ன து வீர்ண சீர்ண விரதானபி சதஹ கிருதக்ன சகிதானிமான். கிருதக்னர்கள்னா செய் நன்றி கொன்றவர்கள், சரணாகதர்களை விட்டவர்கள், பாலர்களை கொன்றவர்கள், பெண்களை வதைத்தவர்கள், இவர்களோட எப்போதும் பழக்கம் வச்சுக்காதே. நீ அவர்பால் சென்றணுக கூஷித்திரு என்று சரணாகத காதகனையும் பால காதகனையும் ஸ்திரீயை கொன்றவனையும் கிருதக்னனையும் பிராயஷ்சித்தம் பண்ணி தங்களுக்கு சுத்தரானாலும் ஒரு காலம் கூட்டிக் கொள்ளலாகாது என்று மன்வாதி தர்மசாஸ்திரங்களிலே சொல்லுகிறது. இது மனு தர்ம சாஸ்திரத்துல மனு பகவான் எழுதியிருக்கிறது. ஆன பின்பு நாம் சரணாகதனை விட்டால் நம்ம நாடும் விஸ்வாமித்ராதிகளான குருக்களும் ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள் காணும். இப்ப என் கஷ்டத்தை யோசிச்சுக்கோ சுக்ரீவா. நான் திரும்ப போய் காலில் விழுந்த விபீஷணனை ரட்சிக்கலை என்று ஊர்ல சொல்லுவேன். சொன்ன உடனே விஸ்வாமித்திரர்கள்லாம் உயர்ந்தோராச்சே, மனுஸ்மிருதியை எடுத்து பாப்பா. ஓ, ராமச்சந்திரன் இந்த ஸ்மிருதியின்படி நடக்கலை, இதுல எதை பாபம்னு மனு சொல்லியிருக்காரோ அந்த பாபத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த பாபத்தை பண்ணவர்களோட நமக்கு தொடர்பு கூடாதுன்னு மனு சொல்லியிருக்கார். ஆகவே விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் இவர்கள்லாம் ராமனை பார்த்து உன்னோட சம்பந்தம் வேண்டாராமா, நாங்க காட்டுக்கு போட்டோமா, நீ காட்டுக்கு போறியா என்று கேட்பார்கள். அந்த கட்டம் எனக்கு வேண்டாம். இப்படி திஷ்ட பிரத்யவாயம் சொல்லித்து கண் முன்னாடி வரக்கூடிய பாபங்களை சொல்றார். அனந்தரம் அதிருஷ்ட பிரத்யவாயம் சொல்லுகிறது. சரி, இந்த லோகத்திலே பெரியோர்கள்லாம் இகழ்வார்கள், பிராயசித்தமே கிடையாது, என்னை துன்பம் வந்தடையும், இதெல்லாம் இந்த லோகத்திலே இருக்கட்டும். நான் இந்த கஷ்டம்லாம் பட்டுக்கிறேன், ஆனாலும் நான் கை விட்டு விடுறேன், போற கதிக்கு நல்ல இடத்துக்கு போவேன் இல்லையா என்று கேட்டால் அந்த ஊர்ல கிடைக்க போற பாபத்தை சொல்றேன். இது இகலோகத்தினால மட்டுமல்ல, இனி பாரலௌகிகம். இங்கு விட்டு எங்கோ போகணும்னு ஆசைப்படுகிறோமே, சொர்க்கத்துக்கு ஆசை வைத்தாலும் மோட்சமே வைகுந்தமே அடைவதற்கு ஆசை வைத்தாலும் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்ன அவ்வுலகத்து கஷ்டத்தையும் சொல்றாரு. இப்போ வினஷ்டா பஷ்யதஸ்தஸ்ய அரக்ஷிணா சரணாகதா சரணாகதா ஆதாய சுகிருதம் தஸ்ய சர்வங்கச்சேத் அரக்ஷிதா. இது ஒரு அழகான விஷயம். சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு. இதை போலத்தான் கடைசி காலத்துல நடக்க போறது போல் இருக்கு. நன்னா மனசுல வாங்கிப்போம். சரணாகதனுக்கு எக்காலத்திலும் தீமை வராது. எப்படியா இருந்தாலும் அவருக்கு நன்மைதான். நான் சரணம்னு போய் நின்னுட்டேன். நின்றவுடன் ஒருத்தர் என்ன கை எடுத்துட்டாலும் சரி, கை விட்டுட்டாலும் சரி, கை கொண்டாலோ கை விட்டாலோ எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் கை கொண்டால் இப்போதே காக்கப்படுகிறேன், இந்த லோகத்திலையும் நன்மை. அப்ப அந்த லோகத்துக்கு தப்பு பண்ணிட்டேன்னு புரிந்துதானே சரணாதி பண்ணிருக்கேன், அவரும் மன்னிச்சுட்டார் இல்லையா, அதனால அந்த லோகத்துக்கு போறதுக்கும் குறவில்லை. இந்த லோகத்திலையும் காப்பாற்றப்பட்டுட்டேன், அந்த லோகத்துக்கும் போயிடலாம், குறவில்லை. ஆனால் இதே சரணாகதி பலிக்கலேன்னு வச்சுப்போம். பலிச்சுடுத்துனா சரி, சொன்னது வாஸ்தவம். ஒருவேளை சரணாதி பலிக்கலேன்னு வச்சுப்போம். அப்ப இந்த லோகத்துல இப்ப எனக்கு உயிர் போடும். யாரோ தர என்ன குத்துறதுக்கு வந்துட்டு இருக்கார், இவர் காலில் விழுந்தே, அவர் காப்பாற்றவில்லை, உயிர் பிரியும். உயிர் பிரிந்ததோட இவனுக்கு இருக்கிற வலி அத்தனையும் தொலைஞ்சு போடும். ஏன்னா அவர் தானே இவருக்கு துன்பம் கொடுத்திருந்தார். இப்ப உயிர் பிரிந்து உடல் கீழே விழுந்துடுத்து, வலியெல்லாம் போயிடுத்து. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இவர் போத்தான் போறார், அதை இன்னைக்கு போனார். இவர் போகாத இருக்க போறது இல்லையே. இப்ப இந்த சரணாகதர் கைவிடாம காப்பாத்திட்டாலும் இனிமே என்றைக்கும் 7 பிறவிக்கும் வாழ்ந்தார் நான் சொல்ல முடியும் இல்லையே. இது இல்லாட்டா 10 நாள் வருஷம் கழிச்சு, 10 வருஷம் இல்லாட்டா 100 வருஷம் கழிச்சு போத்தான் போறார். அன்னைக்கு போறதை இன்னைக்கு போனார், சமாதானப்படுத்திடலாம். அதே இவர் கை விட்டுட்டா அப்ப அடுத்த லோகம் கிடைக்குமோ கிடைக்காதோ. எப்ப இவர் கை விட்டுட்டாரோ இந்த லோகத்துல உடனே பிராணம் போயிடும். அங்கு என்ன கிடைக்கும்னால் கைவிட்டவனுடைய புண்ணியம் அத்தனையும் சரணாகதனுக்கு வந்துடுறது. அதை எடுத்துக்கொண்டு புண்ணிய லோகத்தை அவன் அடைந்து விடுகிறான். யார் ஒருத்தன் கைவிட்டானோ அவன் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் இவனிடத்துல வந்துடும். உடனே சத்யா, உடனே அவன் உயர்ந்த லோகத்தை அடையிறார். இப்ப உயிர் போறது பாருங்க, அடுத்ததே அவனுக்கு சொர்க்க லோகம்தான், சிறந்த சித்தி கிடைச்சிடும். ஆக எக்காரணத்திலும் எந்த வாய்ப்பிலும் கைவிடப்பட்டாலும் கைவிடப்படாவிட்டாலும் சரணாகதனுக்கு குறையே இல்லை. இதே சரண்யன் கதைக்கு வருவோம். அவர் ஒருவேளை கை கொண்டுட்டார்னு வச்சுப்போம். கை கொண்டார்னு ஏத்துனுட்டா சரண்யனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏத்துனுட்டார்ங்கிறதுனால பெருமான் ஆனந்தப்பட்டு அவனுக்கு சிறந்த புண்ணியத்தையும் கர்மங்களையும் கொடுத்துடுறார். இந்த லோகத்திலையும் ஆனந்தமா வாழலாம், எல்லாரும் புகழ்வார்கள்.
எப்பேற்பட்டவர் காலில் விழுந்தவனை ஏத்துண்டார் என இந்த லோகத்துல புகழ்ச்சி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும். சிறந்த புண்ணியம் கிடைத்திருக்கிறபடியால் புண்ணியலோகத்தையும் பரலோகத்தில் அடைந்து விடுகிறான். ஏத்துனுட்டா சரண்யனுக்கு இருக்கிற பெருமை. ஒருவேளை அவன் ஏத்துக்கலன்னு வச்சுப்போம், உடனே இந்த லோகத்துல தாழ்ச்சி, உடனே உயிர் பிரியாதே தவிர எல்லாரும் இகழ ஆரம்பிச்சிருவாளே, என்ன காலில் விழுந்தவனை இவர் ரட்சிக்காது போயிட்டார் என்று இகழ்ச்சி, புகழ் குறைதல், கீர்த்தி மங்குதல், இதெல்லாத்தையும் இந்த லோகத்தில் அனுபவிக்கணும். அடுத்து போனா போறது அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு போறேன், அங்க போய் சந்தோஷமா இருந்துக்கிறேன் என்னால் அங்க போக வேண்டியத்துக்கு வழியா இருக்கிற சாதனமா இருக்கிற புண்ணியத்தை தான் அவன் எடுத்துன்னு போயிட்டானே. சரணாகதன் இவர்கிட்ட இருந்த புண்ணியத்தை எடுத்துன்னு போயிட்டபடியால் அவ்வுலகத்தை அடையறதுக்கு இவர்கிட்ட கிஞ்சித்தும் இல்லை, கையில் ஏதும் இருக்காது. ஆகவே ரெண்டு லோகத்திலும் கைவிட்டவனுக்கு சரண்யனுக்கு, சரணாகதனை கைவிட்டுட்டாரோ இல்லையோ அந்த சரண்யனுக்கு ரெண்டு லோகத்திலையும் வாழ்ச்சி இல்லை. ஆகவே சுக்ரீவா ஜாகிரதையாக இருந்து கொள் என்று ராமன் சொல்றார். ரட்சிக்க வல்லனா இருக்கிற, இதுதான் இப்ப நாம பார்க்க வேண்டியது 4வது ஸ்லோகம், கண்டுகீதையில் 4வது ஸ்லோகம். வினஷ்டா பஷ்யதஸ்தஸ்ய அரக்ஷிணா சரணாகதா, சரணாகதனை யாரொருத்தன் ரட்சிக்காமல் விடுகிறானோ அவன் நஷ்டப்படுவான். ஆதாய சுகிருதந்தஸ்ய, அவனுடைய புண்ணியங்களை எடுத்துக்கொண்டு சர்வம் கச்சேதரிக்ஷிதா, அனைத்து புண்ணியங்களை எடுத்துண்டு காக்கப்படாதவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து விடுகிறார். ரட்சிக்க வல்லனா இருக்க ரட்சியாமையாலே அவன் காணச் செய்தே நஷ்டனான சரணாகதனுக்கு வேறொரு கிருஷி பண்ண வேண்டா. சரணாகதன் சரணாதி பண்ணார், இவர் கைவிட்டுட்டார். கைவிட்டுட்டார்னா அவருடைய நிலை என்ன? சொர்க்கத்துக்கு போகணுமே, வேற எங்கேயான பித்ருலோகத்துக்கு போகணுமே, அதுக்கு அவர் ஏதானும் பண்ணணுமானால் அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாமா? இப்ப விபீஷணனை ராமன் கைவிட்டுட்டார்னு வச்சுங்க, விபீஷணன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவார். இப்ப கைவிட்டார்னா சுக்ரீவன் கொன்னுட போறார், கொலை உண்ட உடனே சொர்க்கத்துக்கு போறார். என்னைக்கா இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு போலாம், இன்னைக்கே போட போறார். அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவர் வேற ஏதானு செய்யணுமா? ஏன்னா இத்தனை நாளி அவர் பண்ணின சரணாகதி ராமனை சேர, சொர்க்கத்தை சேர அல்ல, ராமன் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணிருக்கார். ராமன் கை விட்டுட்டார், இப்ப அடுத்து சொர்க்கத்துக்கு போகணும், அதற்கு வேற ஏதான சாதனத்தை பண்ணணுமானால் வேண்டாம். ராமன் கைவிட்டதுதான் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு சாதனம்ங்கிறார். இப்ப ராமன் கை விட்டுட்டார் இல்லையா, அதுவே சாதனம். இந்த சாதனத்தை விபீஷணன் பண்ண வேண்டாம், அந்த சாதனத்தை இப்ப ராமனே பண்ணிவிடலாம். அப்ப இது நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை கைவிடுறோம், கைவிட்டவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் சாதனம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் கைவிட்டு இருக்கேன். நான் பண்ணிருக்கிற காரியத்தினால அவர் சொர்க்கத்துக்கு போடுவார்னா இது வேணுமா சுக்ரீவா? இதை விட கை கொண்டுட்டு 4 நல்ல கதிக்கு போய் அவனு நல்ல கதிக்கு போகப்படாதா? ஏன் இதை நீ புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாய்? அவன் அனாதி காலம் பண்ணின சுகிருத்தத்தை எல்லாம் சவாசனமாக வாங்கி கொண்டு, யார் ஒருத்தன் கைவிட்டானோ அந்த சரண்யன் ரொம்ப நாளா பண்ணி வச்சிருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் சவாசனமாக மிச்சமில்லாமல் எல்லா புண்ணியத்தையும் வாங்கி கொண்டு அவன் புகக்கடவ புண்ணியலோகங்களை எல்லாம் தான் கை கொள்ளும். சரண்யன் போயிருக்க வேண்டிய புண்ணியலோகத்துக்கு சரணாகதனே போடுவார். சரணாகத பரித்தியாகியானவன். இதே சரணாகதனை கைவிட்டவன் இருக்கானே, அவன் பக்கல் பிராயச்சித்தம் பண்ணுகைக்கும் கைமுதலான சுகிருதலேசமும் இல்லாமையாலே அவன் நிலைமையை பார்ப்போம். இப்ப நான் தான் கை விட்டுட்டேன்னு வச்சுப்போமே, ஆரோத்தர் வந்தார், நான் கை விட்டுட்டேன், என் நிலைமை என்னவா இருக்கணும்? சரி, இந்த லோகத்துல புகழ் கீர்த்தி எல்லாம் படப்படுது, இதுக்கப்புறம் 2 செய்யலாம். ஒன்னும் இங்க இருக்கிறச்சேவே பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கலாம், அல்லது அங்க போறதுக்கு உண்டான சாதனங்களை அனுஷ்டிக்கலாம். இந்த 2ல எதுவானு நடக்குமானால் ஒரு துளி புண்ணியமும் எங்கிட்ட இல்லாதவன் பரிசுன்னு போயிட்டபடியால் பிராயச்சித்தம் பண்ணணுங்கிற புத்தி வர்றதுக்கு துளி புண்ணியம் வேணும். ஒருத்தர் தப்பு பண்றாரோ இல்லையோ, அந்த தப்பை தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு துளி புண்ணியம் வேணும். அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு கொஞ்சம் புண்ணியம் வேணும். அதுக்குத்தான் இவர் கொஞ்சமும் இல்லாம எடுத்துன்னு போயிட்டாங்கிறார். கொஞ்சம் இருந்துன்னு சொன்னா கூட பிராயச்சித்தம் பண்ணி தப்பிச்சுக்கலாம். பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டாமா? அந்த எண்ணம் வர்றதுக்கு கூட புத்தி இல்லாத அளவுக்கு எடுத்து போய் விடுகிறான். 2வது, சரி பிராயச்சித்தமே பண்ண வேண்டாம், ஏதாவது சாதனம் பண்ணி புண்ணியலோகத்துக்கு போயிடலாமான்னா, பிராயச்சித்தம் பண்ற புத்திக்கு வேண்டிய புண்ணியமே இவங்கிட்ட இல்லைன்னா அப்புறம் சொர்க்கலோகம் போடுறதுக்கு சாதனத்துக்கு புத்தியும் புண்ணியமும் எந்த இடத்துல இருந்து இருக்க போறது? கெட்டே போனா. சுகிருத லேசமும் இல்லாமையாலே பாப பரத்தாலே முழுக்க நரகங்களிலே விழுமித்தனை. அப்ப பாரமான பாபங்கள் இருக்கிறபடியால் மொத்தம் நரகத்திலே தான் விழுகிறான். உத்தரார்த்தத்தாலே திருஷ்ட அதிருஷ்ட பிரத்யவாயங்களை சமுச்சயித்து சொல்லுகிறது. இப்ப 4வது ஸ்லோகம் முடிஞ்சது, கடைசி உத்தரார்த்தம் ஒரு அரை ஸ்லோகம். ராமாயணம் யுத்த காண்டம் 18வது சர்க்கம் 31வது ஸ்லோகம்.
அந்த உத்தரார்த்தத்தாலே இரண்டாவது பகுதியாலே திருஷ்ட அதிருஷ்ட பிரத்யவாயம். கண்ணுக்கு நேரே எது கண்ணால் பார்க்கப்படுகிறதோ திருஷ்டம், கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது அதிருஷ்டம். இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கிற பாபங்களை சேர்த்து சொல்லிட்டார். அஸ்வர்கஞ்ச அயச்ச பலவீரிய விநாசனம். சரணாகதனுக்கு சரீரம் ஒன்று அழியுமளவே உள்ளது. சரணாகதன் கைவிடப்பட்டா சரீரம் போடும், அவ்வளவே. அவனை அழிய கொடுத்தவனுக்கு யார் கைவிட்டானோ அவனுக்கு பரலோகமும் போடும். இங்குள்ள புகழும் இங்கிருக்கிற புகழும் போகும். பலவீரியங்களும் பலமும் வீரியமும் அழியும். மற்றும் சொல்லி சொல்லாத குணவிபூதிகளும் எல்லாம் அழியும்படியாயிருக்கும். இதுகள் வரைக்கும் சொன்னேன். ஆனா இதுகளோட சம்பந்தப்பட்ட சொல்லாம விட்ட எத்தனை போடுமோ. நமக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல செலவழிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச செலவு, கண்ணுக்கு தெரியாத செலவுகள் இருக்குன்னு எழுதிக்கிறோமே. ஒரு கல்யாணம்னு போட்ட உடனே நாங்கள் தலிகைக்கு இவ்வளவு செலவு, சாப்பாட்டு செலவு, சத்திரத்துக்கு செலவு, ஜவுளி செலவு, நகநட்டு செலவு, வாத்தியார் செலவு எல்லாம் போடுவோம். கடைசியிலே அது உதிரின்னு ஒன்று போடுறோம் பாருங்க. உதிரி பெருசை விட அதிகமா இருக்கும். எதெல்லாம் முன்னாடி செலவுகள் போட்டிருக்கோமோ அதை கூட்டி பார்த்தா உதிரி செலவு கடைசியில நிறைய இருக்கே. கட்டடம் கட்டுறதுக்கு போவோம், 10 லட்சம் ரூபாய் ஆகும்னுவா. கடைசியில கீழே போட்டு பார்த்தா 8 லட்சம் ரூபாய் கூட உதிரி செலவாயிருக்கும். எங்க சேர்க்கிறதுன்னு தெரியாது. அப்ப தெரியாமலே நிறைய நடக்கிறது பாருங்க. அத போல தெரிஞ்சு சொன்னேன் இந்த 3 கட்டம். இதை தவிர இதோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ கட்டங்கள் வரும். எல்லாம் அழியும்படியாய் இருக்கும். சரணாகதனுக்கு ரட்சை பிறந்ததாகில் இங்கே நினைத்தது ஆம். சரணாகதன் காப்பாற்றப்பட்டுட்டான்னு வச்சுங்க. அப்ப இங்கே அவன் எதை வேண்டி வந்தானோ அது முதல்ல நடந்துச்சு. நான் காப்பாற்றப்படணும் தானே வந்தான், அது முதலில் நடக்கும். ரட்சை பிறந்தது இல்லையாகில் ஒருவேளை அவனை காப்பாற்றாத விட்டுட்டா விட்டவனுடைய சுகிருத்தத்தை எல்லாம் கை கொண்டு யார் கைவிட்டானோ அவனுடைய புண்ணியத்தை எல்லாம் எடுத்துட்டு தன் நினைவின்றிக்கே வந்த பரலோகம் சுகம் பெறலாம். தன் நினைவின்றிக்கே அங்க போகணும்னா அவனுக்கு நினைவு கூட இல்லை, ஆசை கூட இல்லை. ஆனா அது ஆசையே படாம கிடைச்சிரும். நாம சில சமயம் புகை வண்டியில சீட்டு வாண்டி ஏறி உட்கார்ற மூல்யம். அதுல கீழே இப்ப சாதாரண படுக்கை வசதி கொண்டதுல போறோம். அதுக்கப்புறம் 3ஆம் வகுப்பு குழுல போறோம். அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்பு குழு, முதல் வகுப்பு குழு இல்லாத முதல் வகுப்பு எல்லாம் வச்சிருக்கல. இதுல நாம ஒண்ணு வாழ்ந்து போறச்சே ஒரே கூட்டமா இருந்துன்னு வச்சுங்க. நமக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க போய் நம்ம இடத்துல கீழ்நிலையில உட்காந்துருவோம். ஆனா தானா அரசாங்கம் நம்மள மேல அனுப்புறதுன்னா இங்க இடம் இல்லை, அதனால 3ஆவதுல வாங்கியிருக்கிற நீ காசே கொடுக்காம 2ஆவதுக்கு போ அப்படிங்கிற. இப்ப நான் 3ஆவது வாங்கினதான் நான் பண்ணேன். நான் 2ஆவதுக்கு சாதனமே பண்ணல. 2ஆவதுக்கு போறேங்கிற எண்ணமும் என்கிட்ட இல்லை. ஆனால் நான் போய் அங்க உட்கார்ந்ததுக்காக யாரோ சாதனம் பண்ணி என்ன 3ல இருந்து 2க்கு அனுப்பிச்சு விட்டா பாருங்க. இங்க அதான் நிலைமை. இப்போ நான் வந்தது உடல் காக்கப்படட்டும்ங்கிறதுக்காக. ஆனா அது நடந்தது வாஸ்தவம் எனக்கு தெரியாமலே. இது நடக்கிறதோ இல்லையோ. ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, 3ஆம் வகுப்பை விட்டு கொடுத்தா தான் 2ஆவதுக்கு போக முடியும். 3ஐயும் வச்சுட்டு நான் 2க்கு போறேன்னு சொல்ல முடியாது. 3ல நீ படுக்க முடியாது, வேற ஆள் வந்துடுவா. ஆனா இதை விட உயர்ந்தது உனக்கு தரேன். சரணாகதன் என் உடம்ப காப்பாத்துன்னு போறான், அதை கொடுக்கல. இப்போ என கைவிட்டபடியாலே உடம்பு நசிச்சு போச்சு, உடம்பு இல்லை. இதை விடு, இதுக்கு பதில் உனக்கு சொர்க்கமே தரேன். 3ஆவதுல வாங்கிட்டு இருக்கிற படுக்கையை விட்டு கொடு, 2ஆவதுல படுக்க தரேங்கிற பாருங்க. இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன செய்யணும்னால் 3ஆவதை விடுறது ஒண்ணுதான் செய்யணும். செஞ்சு விட்டா 2ஆவது கிடைச்சுடுறது. அரசாங்கத்தினுடைய கருணையால் கிடைச்சது. அதே போல ராமன் இப்ப கைவிட்டுட்டார்னால் கைவிட்டதே காரணமா விபீஷணன் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆக சரணாகதனுக்கு ஓர் குறையும் இல்லை. இப்படி ஒருபடியாலும் சரணாகதனுக்கு காரியம் தப்புவதில்லை. அவன் காரியம் நடந்தே தீரும். இப்படி சரணாகதனை ரட்சியாத போது வரும் திருஷ்ட அதிருஷ்ட தோஷம் சொல்லிச்சு. சரணாகதனை காப்பாத்தாட்டா வர இந்த லோகத்து துன்பம் அந்த லோகத்து பாவம் சொல்லிச்சு. மேல் ஸ்லோகத்தாலே சரணாகத ரக்ஷணத்தில் வரும் திருஷ்ட அதிருஷ்ட புருஷார்த்த சித்தியை அருளி செய்து கொண்டு இனிமே கட்டத்தையே சொல்லிட்டு இருக்கீரமா. சரணாகத்தனை காப்பாத்தினதுனால ஏதானு நன்மை ஏற்படுங்கிறியா? அதை சொல்லவே மாட்டேங்கிறியே. பாபமாயிடும், பெரியோர்கள் இகழ்வா, பாபத்தினால இந்த லோகத்துல கட்டம், அந்த லோகத்துக்கு புண்ணிய லோகத்துக்கு போக மாட்டோம், எல்லாம் சரி. சரணாகத்தனை காப்பாத்தினதுனால நன்மை நடக்குமா? இது சுக்ரீவன் கேள்வி. ராமன் பதில் சொல்றார். கண்டு மகர்ஷி சொன்ன அர்த்தத்திலே தமக்கு அனுட்டித்து தள்ளது நிற்க ஒண்ணாதபடி பிறந்த ருச்சி அலர் செய்கிறார். சுக்ரீவா, இது கடைசி கேள்வி தானே கேட்டிருக்க, நீ ரொம்ப நேரமா கேள்வி கேட்டுருக்க. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அடுத்து நான் துடிச்சுன்னு இருக்கேனே விபீஷணனை ஏத்துக்கணும்னு பண்ணலாமா? சில பேர் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, பதில வாழ்ந்து விஷயத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. கேள்வி கேட்டுண்டே இருக்கிறதுல விருப்பத்தோட இருப்பா. ராமன் பார்த்தார்,
நீ பதிலுக்காக கேள்வி கேட்கறியா இல்ல கேள்வி கேட்டு காலந்தாழ்த்தணுங்கிறதுக்காக கேட்கறியா? வேணா கடைசி கேள்விக்கு வந்துடுவோம். இப்ப உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா விபீஷணனை ஏத்துக்கிறதுல நாம் துடிப்போடு உள்ளோம். கரிஷ்யாமி யதார்த்தந்து கண்டோஹோ வச்சனம் உத்தமம் தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச ஸ்வர்க்கம் சியாது பலோதயே. கரிஷ்யாமி, நான் கண்டு வச்சனத்தை செய்ய போறேன். யதார்த்தம், அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை போல் உத்தமமான வச்சனத்தை நடைமுறைப்படுத்த போறேன். தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச ஸ்வர்க்கம் சியாது, ஸ்வர்க்கத்தை கொடுக்கும், தர்மத்தில் எண்ணம் உள்ளது, கீர்த்தியை பெற்றுக் கொடுக்கும், பலோதயே பலத்தை கொடுக்கும், ஸ்வர்க்க பலம் கொடுக்கும், கீர்த்தி கொடுக்கும், தர்மத்தை கொடுக்கும். இத்தனை செய்யற உத்தமமான கண்டு வாக்கியத்தை செய்வதில் துடிப்போடு இருக்கிறேன். இந்த விஷயத்துல ராமன் 2 எடுத்து சொல்றாரு. இப்ப இந்த ஸ்லோகத்திலே 1 என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டார். 2 அதனால பண்றதுக்கு ஆசையோடு இருக்கேன் என்பதையும் சேர்த்து சொல்றார். கரிஷ்யாமி, நாம் சரணாகத ரட்சணம் பண்ண கடவோம். கரிஷ்யாமின்னா பண்ண கடவோம், செய்ய போறேன். சரணாகதனை காக்க போறேன். தர்மஹா ஸ்ருதோவா திருஷ்டோவா, ஒரு சாஸ்திரம், அதாவது தர்மத்தை கேட்டாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் கூறினாலும் பிறர் சொல்வதை ஆமோதித்தாலும் அந்த தர்மம் மனிதனை எப்போதும் தூயவனாக்கும். தர்மத்தை நாம பண்ணாலும் சரி கேட்டாலும் சரி, இன்னூத்தம் பண்றதை ஆமோதிச்சாலும் சரி, இன்னூத்தம் பண்றதை காதார கேட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் தர்மஹா ஸ்ருதோவா திருஷ்டோவா, எதுவா இருந்தாலும் நன்மை செய்யும். இத்தியாதிகளை அறிந்து தர்மிஷ்டரான நீங்கள் இதற்கு விலக்காமை என்றொரு பந்து கிருத்தியம் செய்து தர வேண்டும். எனக்கு நெருங்கின பந்துக்களாச்சே நீங்கள், ஒண்ணுதான் உங்கள்கிட்ட வேண்டுகோள். இந்த தர்மத்தை நான் செய்து நீங்க கேட்டுருந்தா உங்களுக்கும் புண்ணியம், நான் செய்தேன்னு சொன்னத்தை நீங்க கேட்டுருந்தா புண்ணியம், நான் செய்ததை பார்த்துட்டு இருந்தா புண்ணியம். இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன தெரியுமோ செய்யணும்? தடுக்காம இருந்தா போறோம். நான் கை கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை தடுத்தா இத்தனையும் தொலைஞ்சுபட போறது. தடுக்காமல் நல்லது செய்வீர். கரிஷ்யாமி, அனுஷ்டிக்காக வன்றோ நாம் இக்காதையை கற்றது. கரிஷ்யாமி, செய்ய போறேன். கற்க கஷடர, கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப நிற்க அதற்கு தக கரிஷ்யாமின்னுட்டார் ராமன். கற்க கஷடர சொல்ல வேண்டாமான்னா, கண்டுவனுடைய பாட்டை நான் கத்ததே இதை செய்யறதுக்கு தானே சுக்ரீவா, கத்துனுட்டு பண்ணாம இருக்கிறதுக்கா பாட்டை கத்துனே. எங்க வசிஷ்டர் எனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே கடைப்பிடிக்கத்தான். ந காதா காதினம் சாஸ்தி, ஒரு சாஸ்திரம் அதை பலமுறை படித்தவனையும் திருத்த முடிவதில்லை. பாட்டு படிக்கிறோம், பாட்டை 100 தடவை சொல்லிட்டே இருப்பா, துளி கூட அந்த பாட்டும்படி நடக்க மாட்டா. ஆழ்வார் சொல்லிட்டே இருக்கார், எத்தனையோ உபதேசிக்கிறார், நித்தபடி திருப்பாவை சொல்லிடுவோம். திருப்பாவையில சொன்னபடிக்கு தீக்குறளை சென்றோதோம்னு இருக்கு. கார்த்தால 30 நாளும் சொல்றோம், 365 நாளும் சொல்றோம். ஒத்தரை பத்தின வம்பை இன்னொருத்தர் இடத்துல போய் பேசக்கூடாது, தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொல்லச்சேவே. நாங்கள்லாம் இவ்வளவு நன்னா திருப்பாவை சொல்றோமே, ஆனா அவள்லாம் சொல்லவே இல்லையாமே என்ன இன்னொருத்தர் இடத்துல சொல்லிட்டே இருப்போம். அந்த திருப்பாவை சொல்றதுலயே தீக்குறளை சென்றோதோம் பாருங்க. ஏன்னா நான் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் சொல்லலைன்னா நேர சொல்லாதவரிடத்துல போய் கையில புஸ்தகத்தை கொடுத்து சுவாமி அவசியம் நீர் சொல்லணும். அது தீக்குறளை சென்றோதுவது அல்ல, அது நல்ல விஷயத்தை உபதேசிக்கிறது, பிரார்த்திக்கிறது. ஆனா ஒருத்தர் சொல்லலேங்கிறத நான் 3 வீட்டுக்கு அனண்ட போய் நாங்கள்லாம் நித்தியப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை சொன்னாலும் இவர் கேட்கல, இவருக்கு நல்லது கதி கிடைக்க போறதுங்கிறீர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையோ. இதுதான் தீக்குறளை சென்றோதுதல். ஆக படிக்கிறவனை எல்லாம் பாட்டு திருத்தி விடாது. அழகான அர்த்தம் சொல்ற பாருங்க. படிக்கிறவனை பாட்டு திருத்திடுமா? திருத்தாது. பிராணிகள் தங்கள் பழைய வாசனையை தழுவியே குலிங்கம் என்னும் பறவையைப் போலே நடக்கின்றன. தங்களுடைய பழைய வாசனையை விட்டுடாமல் குலிங்க பறவையை போல நடக்கிறதுன்னு சொல்றார். ந காதா காதினம் சாஸ்தி பாரதம் சபாபர்வம் என்கிறபடியே குலிங்க சகுனியைப் போலே வேறொன்றை சொல்லி வேறொன்றை செய்கை கன்றே. ஒன்ன சொல்றது ஒன்ன செய்யறது, இதுதான் அந்த குலிங்க சகுனிங்கிற பறவை பண்ணித்தான். ஒரு சிங்கம் ஏதோ ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுட்டு ஆயாசம் தீர ஆன அண்ணாந்து வாயத்தறந்து காட்டுல படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கு. இந்த பறவை பலமே இல்லாத பறவை. அது சிங்கத்தினுடைய பல்லிடுக்குல போய் காலை வச்சுன்னு உட்காண்டுது. அதுல ஒட்டின்னு இருக்கிற மாம்ச துண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுது. வாய சிங்கம் மூடித்துன்னா இதுக்கு பிராணம் போயிடும். அந்த துர்தசையில உட்காண்டு உலகத்தார் எல்லாரையும் பார்த்து மா சாகசம் குரு, மா சாகசம் குரு, சாகச செயலை செய்யாதீங்கோ, நான் சொல்றேன் கேட்டுங்கோ, சாகசமான செயலை உலக செய்யவே கூடாது. கேட்டவா எல்லாருக்கும் நல்லா நிமிர்ந்து பாக்குறா, இது பண்ணிட்டு இருக்கிறது சாகச செயல், வாய மூடினா இதுக்கு பிராணம் பட போறது. அப்படி இருந்துச்சு நம்மளை பார்த்து சாகசம் செய்யாதேங்கிறதே. அப்ப சொல்வதொன்னு செய்வதொன்னு கருத்து. ஆகவே பாட்டுல நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கிறதுக்காகலாம் செஞ்சு விட மாட்டோமோ இல்லையோ. இப்ப ராமன் சொல்றார், கண்டு கீதையை நான் படித்தது செய்யறதுக்கு சுக்ரீவா,
பாட்டு படிக்கிறதுக்கு இல்ல, அதை செய்வதற்குத்தான் படித்தேன். யதார்த்தம், அதை அப்படியே செய்ய போறேன். பாதகம் இல்லாமையாலும் அதுக்கு எந்த பாதகமும் இல்லை, அதாவது மறுக்கவே முடியாது. பிரத்யக்ஷ ஸ்ருதி சம்பாதத்தாலும் பழுதற்ற பாசுரம், நேர பார்த்தாலும் பிரத்யக்ஷத்திலும் குற்றம் இல்லை. திருஷ்ட அதிருஷ்ட விருத்தமான உங்கள் வார்த்தையை காட்டில் அவன் வார்த்தைக்குள்ள விசேஷம் இருந்தபடி கண்டீரே. ஆனா உங்க வார்த்தைப்படி நான் கைவிட்டேன். இந்த லோகம் அந்த லோகம் ரெண்டுத்துக்கும் குற்றம். அவர் வார்த்தைப்படி ஏற்றுக்கொண்டேன். இந்த லோகம் அந்த லோகம் ரெண்டுத்துக்கும் நல்லது. அவன் வார்த்தைக்குள்ள விசேஷத்தை பார்த்தீரா? கண்டோஹோ வச்சனம், கண்டு வச்சனம் யதார்த்தமானது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். பாரதத்தில் ஆரண்ய காண்டம். யுக்திக்கு ஒரு முடிவில்லை. எத்தனையோ வாத பிரதிவாதங்கள் யுக்தி சுருண்டே போலாம். வேதங்கள் பல வகைப்பட்டன. நாம் பிரமாணமாக கொள்ளுதற்கு தம் கருத்தை கூறும் முனிவர்களும் பலர், ஒருத்தர் இல்லை. தர்மத்தின் உண்மை மிக மறைவாயுள்ளது. முனிவரான ஒத்தரா இருக்காரா? நிறைய பேர். தர்மமான வெளியில பளிச்சுன்னு இருக்கா? இல்ல மறைஞ்சின்னு இருக்கு. வேதமான ஒன்னா இருக்கா? பலவா இருக்கு. இந்த நிலையில் எப்படி நாம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது? குழம்பி பட மாட்டோமா? நமக்கு இப்படி போனோமா அப்படி போனோமான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா, இந்தாரும் 1.25 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதத்துக்குள்ள நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. தேடி கண்டுபிடித்து ஒரு 50 ரிஷிகள்லாம் உபதேசம் பண்ணிருக்கா. எதுன்னு ஆராய்ந்து அவசியம் நீர் தெரிஞ்சுட்டு உடனடியா நடத்தும். ஆனா அந்த உடனடியாக்க 50 வருஷம் ஆகும். இவர் சொல்லிருக்கிறபடிக்கு நான் தெரிஞ்சுட்டு நடத்தணும்னா இந்த வருஷம் நடக்க போறது இல்லை, இந்த பிறவியிலே நடக்குமா தெரியாது. அப்ப என்ன செய்யலாம்? இது இத்தனையும் கற்ற ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த ரிஷிகள் இருக்காளோ இல்லையோ, அவர்கள் எப்படி பண்ணி காட்டிருக்காளோ அதன்படி நடந்து விட வேண்டும். ஒரு ரிஷி உபதேசிக்கிறது ஒரு பக்கம், அந்த ரிஷி நடந்திருக்கிறது ஒரு பக்கம். ரெண்டையும் நாம எடுத்து வச்சுக்க வேண்டும். அதுல எது நமக்கொத்து வருமோ, சாமானியர்களா இருக்கிற நம்மால் எது கடைப்பிடிக்கத்தக்கதோ அதை அவசியம் கடைப்பிடிக்கணும். அப்ப கண்டு சொன்னது எனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவர் செஞ்சதை பார்த்து நான் செஞ்சுட போறேன் சுக்ரீவா, படிச்சதே அதற்காகத்தான். அப்ப அதன்படி செய்வோம் என்னும்படி இருத்தல். மகாஜனஹா ஏனகதா சபந்தாக, பெரியோர்கள் எவ்வழி நடந்துள்ளார்களோ அதுவான் நமக்கு முன்வழி. அந்த வழியை பின்பற்றி கண்மூடி செல்லலாம், விசாரிக்க வேண்டிய தேவையில்லை என்கிறபடியே பெரியவனான கண்டுவின் வழியை பின் செல்லுகை காணும் நமக்கு காரியம். கண்டு உயர்ந்தவன் சான்றோன், அவன் வழியை பின்தொடர்ந்து செய்யறதுதான் நமக்கு காரியம். உத்தமம், அவர் சொல்லிருக்கிறது என்ன சாமானிய விஷயமா? மிக உயர்ந்தது, உத்தம தர்ம விஷயம். அங்க நன்றிக்கே இப்பாசுரத்திற்கு மேல் உம்மாலேயாதல், முதலிகளாலேயாதல், நம்மாலேயாதல், ஒரு கண்ணழுவி சொல்ல ஒண்ணாதபடி எல்லாவற்றுக்கும் மேலான பாசுரங்கான். கண்டு செய்யு சொல்லியிருக்காரே, அவர் சொன்ன கருத்துக்கு உம்மால எதிர்கருத்து சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? என்னால மறுக்க முடியுமா? மற்ற குரங்குகளால மறுக்க முடியுமா? ஒத்தராலும் மறுக்க முடியாத வாக்கியத்தை அப்படியே கடைபிடிக்க வேண்டியதுதானே. மேலும் இப்படி இதற்கு பீத அபயப்பிரதானேன சர்வான் காமான் அவாப்னுயாது தீர்க்கமாயுஷ்ச லபதே சுகி செய்வ சதா பவேது. இது சம்பர்த்தஸ் சொல்லுகிறது. பிரமாண உதாகரிச்சிருக்கார். அஞ்சியவனுக்கு அபயம் அளிப்பவன் தான் விரும்பிய எல்லாம் பெறுவான். இப்ப என்னென்ன கிடைக்கும்னு சொல்றார். நான் எத்தத்த விருப்பப்படுறோமோ, புண்ணியம் பண்ணா மாதிரி தானம் தர்மம் பண்ணா மாதிரி இதுவும் அது பண்ணுமா. நாம ஒரு யஜ்யம் பண்ணி பிள்ளை வேணும்னு நினைக்கிறோம், அதே நம்ம அந்த யஜ்யம் பண்ணல, சரணாகதனை காப்பாத்திருக்கோம். பிள்ளை வேணும்னு நினைத்தால் இந்த காப்பாற்றினதே யஜ்யம் பண்ற ஸ்தானத்துல இருந்து பிள்ளை வரத்தை கொடுத்துடுங்கிறார். இப்ப நம்ம சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஜோதிஷ்டோமம் பண்ணல, ஆனா அண்டியவனை காப்பாத்தினேன். அப்ப அந்த செயலே ஜோதிஷ்டோம யாகத்தின் நிலையிலிருந்து சொர்க்கத்தை நமக்கு கொடுத்து விடும். அப்ப பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணினால் அது எல்லா பலத்தையும் கொடுக்கும். இது கேள்விப்பட்டிருக்கோம், கீழே சொல்லியிருக்கேன். திரௌபதி வஸ்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக சரணாகதி பண்ணா, உத்தரை கர்ப்பம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக பண்ணாள், தர்மபுத்திரன் ராஜ்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணார். இது தெரியுது. அப்ப சரணாகதி பண்ணிட்டு எந்த பலத்தை வேணா கேட்கலாம். ஆச்சரியம் பாருங்க, சரணாகதனை காப்பாற்றினவுக்கு எந்த பலம் வேணா கிடைக்கிறது. சரணாகதனுக்கு எல்லா பலமும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, சரணாகதனை ஒருத்தர் காப்பாற்றினாரோ இல்லையோ அவருக்கும் அனைத்து பலமும் உண்டு. பீத அபயப்பிரதானேன, பயந்தவர்களுக்கு அபயம் அளித்தால் சர்வான் காமான் அவாப்புனியாது, ஆசைப்பட்ட அனைத்தும் கிட்டும். நீண்ட வாழ்நாளையும் எப்போதும் சுகத்தையும் பெறுவான். தீர்க்கமாயுஷ்ச லபதே சுகி செய்வ சதா பவேத், எப்போதும் சுகமா இருக்கார், நீண்ட ஆயுளையும் பெறுகிறான். ஏகதா கிரதவ சர்வே சமக்ர வரதட்சிணாக ஏகதோ பயபீதஸ்ய பிராணினா பிராணரக்ஷணம். நிறைய தட்சணை கொடுத்து எல்லா வேள்விகளையும் செய்தாலும் அது ஒரு பக்கம், தராசில ஒரு பக்கம் நிறைய யாகம், பூரிய தட்சிணை கொடுக்கப்பட்ட யாகம்.
இன்னொரு பக்கத்திலே சரணாகதன் அஞ்சி யார் வந்தானோ அவனுக்கு அபயம் அளிக்கிறது. அவனுக்கு அபயம் அளிக்கிறது இத்தனை ராஜசூய அஸ்வமேத யாகத்தை செய்ததை காட்டிலும் சரணாகதனை ரட்சிப்பவன் உயர்ந்தவன் என்று கொண்டாடப்படுகிறான் என்று சம்பர்த்தாதிகளில் சொன்ன தாத்காலிக பலமும். உடனே இப்ப பலம், ஆயுள் நீடித்ததுன்னா இப்ப பலம், ஆரோக்கியமா இருந்தா இப்ப பலம், சுகமா இருந்தோன்னா இப்ப பலம், அதுவும் கிடைக்கிறது. விபாக காலத்தில் வரும் பலம். விபாகம்னா நம்முடைய கர்மங்கள் பழுத்து கர்மங்கள் அதனுடைய பலத்தை கொடுக்க போற பிற்காலம், அந்த லோகம்னு அர்த்தம். பழுக்கிற காலம்னா மேல் லோகம், இப்ப தாத்காலிகம்னா இந்த லோகம். தற்கால் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்போதேன்னு அர்த்தம். அது போலதான் இந்த சொல்லு அது வந்திருக்குது, அது ஒரு சம்ஸ்கிருத சொல். தாத்காலிகம்னா அப்போதே சடக்கென கிடைக்கக்கூடியது. ஆனா இது இன்னொரு விதத்தில் உபயோகப்படுத்துவா. தற்காலத்துல ஏதோ கொஞ்சம் அடிபட்டதுன்னு வச்சுங்க, அடிபட்டதுக்கு மருந்து சாப்பிட்றோம், அது நிதானமா மருந்து சாப்பிட்டு 10 நாள்ல சரியா போகும். ஆனா அதுக்குள்ள வலிக்கிறது பாருங்க, இந்த வலி சட்டுன்னு போறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாளோ இல்லையோ, அது தாத்காலிகமா தான் நல்லது பண்ணும். அந்த மருந்துனால எந்த நன்மையும் நீண்ட காலத்துக்கு ஏற்படாது. அது வேற வயத்த வலியை கிளப்பி விட்டுரும். வலி போறதுக்காக வலி நிவாரணி எதை சாப்பிட்டானாலும் அது வேற ஆபத்தை கிளப்பி விட்டுடும். ஆனா சரணாகத ரட்சணம் அப்படி இல்லை, இப்போதும் நன்மை செய்யும், எப்போதும் நின்று நன்மை செய்யும். இந்த ரெண்டுத்துக்கும் தான் அது ஏற்றமே. இப்படி தாத்காலிக பலமும் விபாக காலத்தில் வரும் பலமும் களிர் தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச என்று தற்காலத்திலே சித்தித்து நிற்கும் பலம். தர்மத்தை கொடுக்கும், புகழை பெற்றுக் கொடுக்கும். இது இப்பவே கிடைக்கிறது. ஸ்வர்க்கம் சியாத்து பலோதயே, பழம் பழுத்ததானால் நம் கர்மங்கள் என்னும் பழம் பழுத்தால் பிற்காலத்தில் ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஆக பக்குவமான காலத்தில் அந்த லோக இன்பம். இப்ப சட்டுன்னு புகழ் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று பிரதிபந்தகம் கழிந்தால் விபாக காலத்தில் வரும் பலம் தட கழிஞ்சு படுத்துனா இந்த சரீரம் எப்ப கீழே விழுகிறதோ அப்ப உடனே கடைசி காலத்துல சொர்க்கம் கிடைக்கும். நாதோ பூயஸ்தோ தர்ம கஷ்டித் அபியோஸ்தி கேச்சர பிராணினாம் பயபீதானாம் அபயந்தது பிரதீயத்தே. இது இதிகாச சமுச்சயத்தில் பக்ஷியை பார்த்து சிபி சொல்றார், பக்ஷியே, அஞ்சி வந்த பிராணிகளுக்கு அபயமளிப்பதிலும் சிறந்த தர்மம் எதுவும் இல்லை. அதை காட்டிலும் தர்மம் உண்டோ? மகான் தர்ம அக்ஷய பலஹ சரணாகத பாலனே தர்ம நிச்சய தத்துவஜாக ஏவமாகு மனிஷினா. மனிச்சிக்கள் மனிதர்கள் நன்னா தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவா, அதை அறிந்து ஆராய்ந்து முடிவை வெளியிட்டு இருக்கிறவா இப்படி சொல்றா. தர்மத்துல நிச்சய புத்தி உடைய தத்துவத்தை உண்மையாக அறிந்திருக்கிற பெரியோர்கள் இப்படி கூறுகிறார்கள். மகான் தர்மஹா அக்ஷய பலஹ, குறைவில்லாத பலத்தை கொடுக்கக்கூடியது பெரும் தர்மம். சரணாகதனை காத்தல், சரணாகத பாலனே இது தர்மம், எந்நாளும் பலனை குறைவின்றி தரும் சிறந்த தர்மம்னு கூறுகிறார்கள். இப்படியாய் சிபி பிரபிருதிகள் அறுதியிட்டபடியே சரணாகத ரட்சணமே தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் முடிசூடின தர்மம். அப்படின்னா தர்மங்களுக்குள்ள ராஜான்னு அர்த்தம். எப்ப முடிசூடினதுங்கிறாலோ அப்ப ராஜாவான தர்மம். இதனாலதான் அதிகாரத்துக்கு பரம தர்ம நிர்ணயம்னு பேர் வச்சா. இது மொத்தத்துக்கு முடிசூடின தர்மமும் இல்லையோ, அப்ப இதற்கு மேம்பட தர்மம் இல்லை, அரசனை போன்ற தர்மம். இது அறிந்து காருணிகருமாய் ரக்ஷண சமர்த்தருமாய் இருக்கும் அவர்கள் பக்கல் சரணாகதிக்கு பல சித்தியில் சம்சயமில்லை என்று திருவுள்ளம். இந்த கண்டுகீதை யார் படிச்சிருக்காளோ, இதுதான் முடிசூடின தர்மம்னு யார் தெரிஞ்சிருக்காளோ அவர்களிடத்தில் சரணம்னு போனால் ஒரு நாளும் கைவிடார்கள் என்று ராமனுடைய இறுதியான திருவுள்ளம். ஆகவே நான் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனானபடியால், இந்த வம்சத்தில் பிறந்தவனானபடியால் என் காலில் விழுந்த சரணாகதனான வீடனனை ஒரு காலும் கைவிடோம் என்று காருணிகர், கருணையே உருவானவா, ரக்ஷண சமர்த்தர், காப்பதற்கு சக்தி இருக்கிறவா. ஒருத்தன் சரண்யனா இருக்கணும்னா இது தேவை. இப்ப கண்டு வச்சனம் நம்ம படிச்சிட்டோம், நாம கூட இப்ப படிச்சிட்டோம் இல்லையா? 4 ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். ஒருத்தரை 6 10 பேர் துரத்தின் வந்து நேர நம்ம காலில் அவர் வந்து விழுந்து அவசியம் காப்பாற்றி கொடு என்று சொல்றார். நான் உடனே என் வீட்டுல பழம் நறுக்கிறதுக்கு வச்சிருந்த கத்தி எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வந்திருக்கிற பெரிய பெரிய துப்பாக்கியோட வர்ற 10 பேரோட சண்டை போட போனா காப்பாற்ற முடியுமா? நானும் போயிடுவேன், அவரும் போயிட போறான், உறுதி. அப்படின்னா சரணாகதி பலிக்கவே இல்லையன்னா அதுக்கு தான் சொல்றார், சர்வசக்தனுமா இருக்கணும், காப்பாற்றுறதுக்குரிய சக்தி இருக்கிறவனா இருக்கணும். சக்தி இருக்கே, இப்ப வாலி நடத்த காப்பாத்துறதுக்கு சக்தி இருந்தது, ஆனா சுக்ரீவனை காப்பாத்தல, என்ன கருணை இல்லையே. அதற்கு வேண்டிய கருணையும் இருக்க வேண்டும். பரம காருணிகனுமாய் சர்வசக்தனுமாய் இந்த ரெண்டுமே இருக்கலாம். ஆனா கண்டுகீதை சொன்னது தெரியல, என்ன பண்ண மாட்டான். ஒருத்தனுக்கு சக்தியும் இருக்கு கருணை இருக்கு, ஓடி வரார், பார்த்துட்டே இருந்தேன்னா
ஏன் சுயம் ஒண்ணும் பண்ணலையேன்னா, நான் எதுக்கு இவருக்கு பண்ணணும்? இப்போ கருணை இருக்கு அவர் பேர்ல, அதுக்காக நான் பண்ணணுமா? என்ன கிடைக்க போறது எனக்குனால், என்னென்ன கிடைக்கும்னு கண்டு சொன்னது தெரியல. ஏன்னா கண்டு சொல்லியிருக்காரு, இங்கேயும் நல்லது, அங்கேயும் நல்லது, எங்கேயும் நல்லது. இந்த ஞானம் வேணுமோ இல்லையோ? அப்ப கண்டு கீதையனுடைய ஞானம், கருணை, சக்தி, இது இத்தனை இருக்கிற ராமன் விபீஷணனை கைவிட்டால் அது பொருந்துமோ? இயலாது என்று திருவுள்ளம். ஆகவே நம்மை பற்றினவன் கைவிடப்படான்கிறதுலே சந்தேகமில்லை. தீனோ திருப்யது வா அபராத்யது பரம் வியாவர்த்ததாம் வா ததா திராதவ்யா சரணாகதா சகனதா சத்பிஸ்ததா ஸ்தாப்யதே. விஸ்வாமித்ர கபோத வானர ரகு வியோமாத்பக பிரேயசி நாளி ஜங்க ப்ருஹஸ்பதி பிரபிருதிபிகி அன்வேஷ கண்டாபதா. மணியடி தடித்து சொன்னா போல இவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். விஸ்வாமித்திரர், கபோதம்ங்கிற புறா, வானரம்ங்கிற குரங்கு, ரகு மகாராஜா, தேவஸ்திரீகள், நாளி ஜனங்கள், ப்ருஹஸ்பதி, இவ அத்தனை பேரும் இந்த கதையெல்லாம் கீழே பார்த்திருக்கோம். இவ ஒத்தொத்தரும் சரணமடைந்தவர்களை கைவிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களால் தர்மம் தவறாத கடமையாக கொள்ளப்பட்டது. ஒருவன் வருந்தி வந்து சரணமடைந்து விட்டால் அவன் செருக்குடையவனாகவோ குற்றம் செய்தவனாகவோ குற்றம் செய்யாதவனாகவோ இருப்பினும் நம்மால் இயன்ற அளவு அவனை காக்க வேண்டும். இந்த நம்மால் இயன்ற அளவுங்கிறதுல 2 ஸ்வரம் போட்டுடுவோம். எப்படின்னா, நம்மால் இயன்ற அளவு அவனை காக்க வேண்டும், இது ஒன்று. நம்மால் இயன்ற அளவு அவனை காக்கணும், இது 2. இந்த 2த்துக்குள்ள இப்ப எதை சொல்றாருன்னு தெரியணும் இல்லையோ? நம்மால் இயன்ற அளவுன்னா, ஏதோ கொஞ்சம் காப்பாத்தலான்னு பார்த்தேன் சுவாமி, ஒரு உத விழுந்த உடனே வந்துட்டேன், நீங்க சொன்னபடி நடந்திருக்கேன். நம்மால் இயன்ற அளவு முயற்சித்தேன்னா, நம்மால் இயன்ற அளவு முயற்சிக்க வேண்டும். அதுக்கு தான் பிராணான் பரித்யஜ்ய அரிஹி ரக்ஷிதவ்யா, பிராணனை விட்டு விரோதியை காப்பாற்ற வேண்டும். பிராணனை விட்டாவது விரோதியை காப்பாற்றணுமா? இல்ல, பிராணனை விட்டே விரோதியை காப்பாற்ற வேணுங்கிறார். விட்டாவதுங்கிறது வேற, விட்டேங்கிறது வேற. விட்டாவதுன்னா வாடாத முயற்சி பண்ணி பாரு, அப்புறம் வேணும்னா விட்டாவது அப்படின்னா முடிஞ்சா பண்ணுன்னு அர்த்தம். விட்டே எடுக்கறச்சே பிராணனை விடு, விரோதியை காப்பாத்து அப்படின்னு சொல்றதுதான் ராமனுக்கு தெரிந்த தர்மம். இப்படியாய் பரம தர்ம நிர்ணயம் முற்றிற்று. அடுத்தது சரண்ய விரத விசேஷ பிரகாசம். சரண்யனான ராமன் எடுத்துக்கொண்டிருக்கும் உறுதி சரண்ய விரதம். ஏதத் விரதம் மமான்னு சொல்றாரோ இல்லையோ, இதுதான் என்னுடைய விரதம், இது என்னுடைய தீட்சை, அண்டினவனை கைவிட மாட்டோம். அந்த பிரகரண இது. இப்போ ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சதாச்சாரஹ ஸ்வச்சச பிரியமாத்மனஹ சம்யக் சங்கல்பஜ காமஹ தர்மமூலமிதம் ஸ்மிருதம். இந்த ஆச்சரியமான பிரமாணம். இதை யாக்ஞவல்கியர் தன்னுடைய ஸ்மிருதியில சொல்றார். இது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 மேற்கோள்களை எடுத்துக்கோங்கிறார். இந்த 5ல தர்மம்னு தோணினால் அது தர்மம். எவை அவை? வேதம், ஸ்மிருதி, பெரியோர்களின் அனுஷ்டானம், தன் மனசுக்கு ஆனந்தம், இக்கர்மத்தால் இப்பலன் வரும் என்கிற உணர்ச்சியால் எழும் ஆசை. இந்த 5 இருந்ததுனால் அது தர்மம். இதையே தர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பரீட்சையா வச்சுக்கோ. வேதங்கள், ஸ்மிருதிகள், பெரியோர்களின் அனுஷ்டானம், அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய உகப்பு, நம்ம மனசுக்கு இருக்கிற உகப்புங்கிறதுக்காக வேத விரோதமா இருக்கிற உகப்பு வழி இல்லை. இது வேதம் ஒத்துக்கோ. எனக்கு திருடி இன்னொருத்தர உதச்சு பணம் எடுத்துன்னு வந்தா ரொம்ப உகப்பா இருக்கு, அதனால இது தர்மம் என்ன சொல்ல வரல. அது வேதத்துக்கு விரோதம் இல்லாத இருக்க வேண்டும். அப்ப வேதம், ஸ்மிருதி, பெரியோர்களின் நடத்தை, எனக்கு ஏற்படுற ஆனந்தம், இன்னொன்னு இத பண்ணா இந்த தர்மம் நடக்குங்கிற எண்ணம், இந்த 5ம் தர்மத்துக்கு சாட்சி என்று மகர்ஷிகள் சொன்னபடி தர்ம பிரமாணங்கள் 5லே 4 அருளி செய்து காட்டி 4 பிரமாணத்தை கீழே முடிச்சுட்டார். இப்ப பஞ்சம தர்ம பிரமாணத்தை அருளி செய்கிறார். இனி கடைசி பிரமாணத்தை சொல்ல போறார். ஆச்சரியமான ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் ஏதத் விரதம் மம. இது என்னுடைய உறுதி, இது என்னுடைய விரதம். ராமச்சந்திரன் கடற்கரையிலே அமர்ந்து சுப்பிரதிஷ்டிதமாக பெரும் பாறாங்கல்லிலே அமர்ந்திருந்து சொன்ன வார்த்தை கல்லிலே வடிக்கப்பட்ட சிலாசாசனம் போலே. அவ்வார்த்தை ஒரு நாளும் அசையாது, கலங்காது. ராமர் எப்படி சத்தியவாக்கியனோ அவன் வார்த்தை ஒன்றொன்றுமே உலகத்தில் மெய்யாகும். சுவாமி என்ன சாதிக்கிறார்? சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு முறை என்னிடத்தில் சரணாகதி செய்தவனை குறித்து, சக்ருதேவ ஒரு தடவை, பிரபன்னாய சரணம்னு சொல்லியிருக்கிறவனை குறித்து, தவாஸ்மீதி ச யாச்சதே நான் உனக்குரியவன் உன் அடிமை என்று ஏற்றுக்கொண்டிருக்குபவனை குறித்து, சர்வபூதேபியா அனைத்து ஜீவராசிகளிடத்திலிருந்தும் அபயம் பயமில்லாமையை ததாமி கொடுக்கிறேன், ஏதத் மம விரதம் இதுதான் என்னுடைய விரதம்.
ஆக என்னை குறித்து ஒரு தடவை சரணம்னு பண்ணினவன், உனக்கே உரியவன் உனக்காட்சி செய்வோம்னு சொன்னவன், இவனுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் பயமின்மையை கொடுக்கிறோம். இதுதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற உறுதி என்று ராமன் சொல்றார். இப்ப ஸ்லோகார்த்தம் பார்ப்போம். சகிருத்து மற்ற உபாயத்திலே ஆவருத்தி சாஸ்திரமானா போலே காணும், பிரபத்தியில் அனாவிருத்தி சாஸ்திரமாய் இருக்கும்படி. மற்ற எந்த உபாயம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதை பண்ணாலும் ஆவருத்தி ரசகிருத்துபதேசாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆவருத்தினா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும். பக்தி யோகம் மோட்சமடைஞ்சு ஆப்பிரயாணாது அகரஹர் அனுஷ்டீயமானான்னு ராமானுஜர் சாதிக்கிறார். பிரயாணம் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போயின்ற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் பகவானை தியானிக்கணும். அப்படி இருந்தா தான் பக்தி. ஆனா சரணாகதி எப்படிப்பட்டது தெரியுமோ? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்னைக்கோ இன்னைக்கு சரணம்னு சொல்லிட்டேன், இனிமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பொறுப்பு என்னது இல்லை. நான் தான் ரக்ஷாபரத்தையே உன்னிடத்துல கொடுத்துட்டேனே. என்ன இது ஒரு தடவை செய்யப்பட வேண்டியது பிரபத்தி, எப்போதும் பலமுறை செய்யப்பட வேண்டியது உபாயாந்தரம். அப்ப உபாயம் வேறு உபாயங்களாக இருந்தால் ஆவருத்தி, ஆனா பிரபத்தியாக இருந்தால் அனாவிருத்தி. அனாவிருத்தின திரும்ப திரும்ப செய்ய தேவையில்லாமை. இது திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம். சகிருத்து ஒரு தடவை செய்தால் போரும். ஏவகாரத்தாலே நைரபேக்ஷம் சொன்னபடி சகிருதேவ ஒரு முறை மட்டுமே, ஒரு முறையே செய்தால் போதுங்கிறார் இல்லையோ. ஏவாங்கிறதுனால என்ன சொல்லுவா? இவர் வந்திருக்காரா? அவரே வந்திருந்தார் அப்படின்னா வேற எதையோ தவிர்க்கிறார்னு அர்த்தம். அப்ப அவரே வந்திருந்தார்னா இன்னொருத்தர் வரலன்னு சொல்லலையா? இப்ப சகிருதேவ ஒரு முறை பண்ணினதே என்று சொன்னால் அப்ப பலமுறை பண்ண வேண்டாங்கிற அர்த்தத்தோட மட்டுமில்லே, மேற்கொண்டு இதை தவிர இப்ப நீ வந்திருக்கியோ இல்லையோ, நீயே சரணம்னு வந்திருக்கிறாயே, நீ என் திருவடிகளை பற்றி கொண்டாயே, எந்த உபாயத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டோம். உபாயாந்தர நைரபேக்ஷம்னு சொல்லுவார்கள். இவன் வந்தான், சரணாகதியை புரிந்து கொண்டான், சரணம்னு சொன்னான், இவனிடத்தில் ஒரு உபாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை, வந்ததே போதும் என்று ராமன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்படி பிரபத்தியில் அனாவர்த்தி ஏவகாரத்தாலே நைரபேக்ஷம். நைரபேக்ஷம்னா எதிர்பார்ப்பு இல்லாமை, எதிர்பார்க்காமல் அப்போதே ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்கிற இரண்டாலுமாக இப்ப ரெண்டு சொல்லு இருக்கு. இதை நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. ஏன்னா 4 சொல்லப்படுறார். பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, பிரபத்தி பண்ணினவனை குறித்து, சரணாகதி பண்ணினவனை குறித்து ஒன்று. 2, நான் உனக்கடிமை அடிமை செய்ய வேண்டும் என்றவனை குறித்து. சரணாகதி பண்ணவனை குறித்து, அடிமை செய்ய வேண்டும் உனக்கு அடிமைன்னு ஏற்றவனை குறித்து. பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச. இந்த ரெண்டுத்துக்கும் சுவாமி பார்த்தன் சொல்றார். ஒன்னு கோப்திருத்த வரணும், ஒன்னு ஆத்ம நிக்ஷேபம்ங்கிறார். எப்ப சரணம்னு வந்து நின்னானோ அப்ப நீ ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தனை. நாம சரணாகதிக்கு 6 பார்க்கும்போது ஆனுகுல்யஸ்ய சங்கல்பா பிராதிகுல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா ஆத்ம நிக்ஷேபே கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதின்னு பார்த்தோம். அதுல கோப்திருத்த வரணம்னால் தேவரீர் கோப்தா ரட்சகனாக இருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனை. இப்ப பிரபன்னாய சரணாகதி பண்ணினவனை குறித்துனால் அப்ப நீர் ரட்சகனா இருக்கணும்னு பிரார்த்தித்தான் தானே அர்த்தம். நான் சரணாகதி பண்றேன்னா என்ன? நீர் தான் ரட்சகனா இருக்கணுங்கிற வேண்டுதல் தானே. வெறும வந்து நின்றுட்டு அடியே சரணாகதி பண்ணலான்னு வந்திருக்கேன், சரி பண்ணுமே, அதான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சரணாகதி பண்ணலான்னு வந்திருக்கேன், என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணலான்னு வந்திருக்க, எதையும் பண்ண வேண்டாங்கிறதா சரணாகதி. நீர் என்னமோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கண்டிருக்கிறே. இல்லை நான் வேணா குளிச்சுட்டு ஒரு சீப்பு பழம் வெத்தலை பாக்கு வேணா வாங்கிட்டு வரட்டமா? நீ தாராளமா பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரோம், அதற்கும் சரணாகதிக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இப்போ எப்ப பண்ண போறீர்? சார் நீர் கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து இப்ப நாடி நன்னா இருக்கான்னு பார்த்து சொல்லிடுறீரா, சரணாகதி பண்ணலான்னு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ நம்ம லோகத்திலே ஒரு கல்யாணம் பண்றதுக்காக 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தளிய பண்றவரை கூட்டு ஜவுளி சாமான் வாங்கிட்டு சத்திரம் வாங்கிட்டு போயிட்டு வருவேன், அந்த மாதிரி இருக்கு. இது அப்படி இல்ல, கையால் ஆகாதவன் தடாலன்னு விடுவது சரணாகதி. அப்படி இருக்கும்போது இதுக்கு வடக்கு தெற்கு மீனம் மேஷம் அட்டமி நவமி பரணி கார்த்திகை இதெல்லாத்தையும் பார்த்து தானே இது எப்படி சரணாகதி ஆகும்? அப்ப பிரபன்னாயான்னு சொல்லும் போதே தேவரீரே ரட்சகன்கிற கூக்குரல் பிரார்த்தனை அது அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனாலதான் கோப்திருத்த வரணம் பிரபன்னாயங்கிறதுக்குள்ள இருக்கு. அடுத்தது தவாஸ்மி, நான் உன்னுடையவன். நான் உன்னுடையவன் ஆத்ம சமர்ப்பணம் வந்து சொல்லு. ஏன்னா நான் உன்னுடையவன் ஒத்துக்கிறது தானே ஆத்ம சமர்ப்பணம். அப்ப கோப்திருத்த வரணமும் ஆத்ம நிக்ஷேபமும் பிரபன்னாய தவாஸ்மீதிங்கிற இடத்தில் சொல்லப்பட்டது. 2வது பிரபன்னாய சரணாதி பண்ணனவன் குறித்து, தவாஸ்மீதிச்ச யாச்சதே உனக்குரியவன் என்று வேண்டுகிறவனை குறித்து. இங்க வேற 2 சொல்லப்படுறார். இப்போ எப்ப பிரபன்னாயான்னாரோ மனசால சரணாகதி ஆயிடுத்துனார், உனக்காகனு வேண்டுகிறார்னாலோ அப்ப பேச்சால சரணாகதினார்.
மனத்தால் சரணாகதி பிரபன்னாய, பேச்சால் பிரார்த்திக்கிற யாச்சதே வாக்கால் சரணாகதி, இப்படி ரெண்டும்னு வச்சுக்கலாம். அல்லது துவயத்தில் போலே அடைவே உபாயத்தையும் பலத்தையும் சொல்லுகிறதாகவுமாம். துவயமகாமந்திரத்தில் முன்வாக்கியம் பின்வாக்கியம், ஸ்ரீமன் நாராயண சரணம்னு தொடங்கி சரணம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்றோம் இல்லையோ, அது சரணாகதி. ரெண்டாவது வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, முன்வாக்கியம் சரணாகதி, பின்வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை. சரணாதி பொண்ணுட்டு பிள்ளை வரங்கொடு பொண்ணு வரங்குடு வேலை வாய்ப்பு கொடுன்னு கேட்கறது இல்லை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்கள் தொண்டு புரிதலை பிரார்த்தித்தல். அப்ப முதல் வரி சரணாகதி செய்தல், ரெண்டாவது வரி தொண்டை பிரார்த்தித்தல். பிரபன்னாய சரணாதி பண்றது, தவாஸ்மீதிச்ச யாச்சதே உனக்குரியவன் அதற்குரிய தொண்டை குடு. அப்ப துவயத்தினுடைய முன்வாக்கியம் பின்வாக்கியம் ஆகிய ரெண்டின் அர்த்தத்தையும் சொன்னதா வச்சுக்கணும். பிரபன்னாய என்று கோபலீவர்தன் நியாயத்தாலே பிரயோஜனாந்தரபரனை சொல்லி தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்று அனன்ய பிரயோஜனை சொல்லுகிறதாகவுமாம். இந்த சில சப்தங்கள் எல்லாம் மட்டும் நன்னா தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் வேகமா முடிஞ்சு போடும். அந்த போட்டிருக்கிற சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியாதனால்தான் திரும்ப திரும்ப முன்னும் பின்னும் போயிட்டு இருக்கும். அது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் காலக்ஷேபம் கேட்டு அந்த சப்தம் புரிஞ்சு போச்சுன்னா படிக்கச்சே உங்களுக்கே ஆனந்தம். அவாவா பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியத்தை படிக்கிறச்சே ஏற்படுற ஆனந்தத்துக்கு குறுக்க உபன்யாசகம் வர வேண்டிய தேவையே இல்லை. கொஞ்ச நாளைக்கு வந்தா போரும். எப்பவுமே அவர் வந்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இப்படித்தான் அவர் எழுதுறாருன்னு தெரிஞ்சு கொடுத்தனா படிக்கிறச்சே வர்ற ஆனந்தம் இவர் குறுக்க எதுக்கு பேசிட்டே இருக்காருன்னு உங்களுக்கே தோணிப்படும். அது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெருமை. பூர்வாச்சாரியர்கள் ஒரு வரி எழுதியிருக்காள்னா அது நேரம் நமக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுடுத்துனா போறாதா. இப்ப கோபலீவர்தன் நியாயம்னு ஒண்ணு சொல்றார், நியாய சாஸ்திரத்திலேன்னு தெரிவிக்கிறார். வரிசா நிறைய மாடுகள்லாம் போயிருந்தது. கோசப்தம் மாட்டை குறிக்கும், பலிவர்தம் பசுமாட்டை குறிக்காது. பலிவர்தம்னு தனிக்கு இருக்கக்கூடிய அந்த காளமாட்டை குறிக்கும். கோபலீவர்தன் நியாயம். நிறைய மாடுகள் போயிருந்தது. அந்த மாட்டை இழுத்துன்னு வா. அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னேன். மாட்டுக்காரர் எல்லா மாட்டையும் திருப்பினார். அந்த காளமாட்டை சொன்னேன் அப்படின்னா அந்த மொத்த மாட்டையும் தள்ளிட்டு அதுக்குள்ள ஒரு காளமாடை தேர்ந்தெடுத்தேன்னு அர்த்தம் தானே. கோசப்தம் தக்காமானய பசு கொண்டா மாட்டை கொண்டான்னு சொன்னேன். பலிவர்தமானய அந்த காளமாட்டை கொண்டா எருவு மாட்டை கொண்டானே. அப்ப பொதுவா ஒரு சப்தம், அப்புறம் அது சுருக்கி இன்னொரு இடத்துலயோ இல்லையோ. நிறைய மாணவர்கள் போயிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகிட்ட அப்படி கூட்டு பேசியானோ. ஆனா மொத்தமா அவன் கூட இருக்கிறவாளோட நண்பர்களோட பேசின்னு போயிருக்கான். அங்க பேசின்னு போறவாளை கூப்பிடுன்னு மொத்த பேரு என்ன நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அந்த கண்ணாடி போன்றிருக்கிற பிள்ளைய வர சொல்லுன்னு. இதுதான் கோபலீவர்த நியாயம். மொத்தமா சொன்னத்தை விசேஷித்து ஒத்த நடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்க. அதே போல இப்போ பிரபன்னாயன்னு ராமனு சொன்னார். பிரபத்தி செய்தவனை குறித்து நான் அபயம் கொடுக்கிறேன். சட்டுன்னு சுக்ரீவன் பிடிச்சுட்டான். ராமா அங்க ஒரு குற்றம் இருக்குன்னார். இவன் இன்னும் மாறலையா? நாம இத்தனை நாளி சொன்னதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தமே, இப்ப கடைசியில வந்து பிடிக்கிறான். என்ன பிரபன்னாயான்னு சொன்னால் பிரபத்தி அனுஷ்டித்தன் எந்த பலத்துக்காகவும் அனுஷ்டிக்கலாம் இல்லையோ. அப்படின்னால் விபீஷணன் எந்த பலத்தை எதிர்பார்த்து வந்திருக்காராமா? ஒருவேளை ராஜ்யம் வேணும்னு நினைச்சு வந்திருப்பனும், இல்ல அண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வந்திருப்பனும். வெறும் பிரபன்னாயன்னு பிரபத்தி யாருக்காக பண்ணலாமே. அப்போ எந்த பிரயோஜனத்தை வேண்டி பிரபத்தி பண்றவன் இருக்கானோ இல்லையோ, அது பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை இப்ப ராமன் சொல்லிட்டார் பிரபன்னாயான்னுட்டு. சுக்ரீவன் பிடிச்சுட்டான். அந்த கூட்டத்துக்கெல்லாம் எப்படி நீ அபயம் கொடுக்கலாம்? ஒன்ன வேண்டினவன் இடத்துல தானே நீ அபயம் கொடுக்கணும். எத்தையோ கேட்டு வந்தவனுக்கு நீ அபயம் கொடுப்பியா? கூடாதே என்று தடுத்தார். ராமன் விசேஷப்படுத்துறாரு. இப்போ ஓ மாட்டை கூட்டின்னு வான்னு சொல்லிட்டேனா, இப்ப காள மாட்டேன்னு சொல்றேன். தவாஸ்மீதிச்ச யாச்சதே, நான் உனக்குரியவன் உன் அடிமைத்தனம் வேணும்னு கேட்கிறவனை குறித்து. அப்ப முதல் சொல் சாமான்யம் பொது, அடுத்த சொல் விசேஷம் சிறப்பு சொல். அப்ப பொது சொல் சிறப்பு சொல் ரெண்டு. இதுதான் கோபலீவர்தன் நியாயம். கோசப்தத்துக்கு பலிவர்த சப்தம்ங்கிறது சாமானிய சப்தத்திலேருந்து விசேஷ சப்தம். அப்ப முதல்ல பிரபன்னாயான்னு சொன்னால் எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறவனையும் குறிக்கும். அவனுக்கு தான் பிரயோஜனாந்தரபரர்னு சம்பிரதாயத்துல பேர் கொடுத்திருக்கா. பிரயோஜனாந்தரம்னா வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்க்கிறவர். அனன்ய பிரயோஜனர்னால் பெருமான் தொண்டை தவிர மற்றொன்றை எதிர்பார்க்காதவர். இவன் தான் அனன்ய பிரயோஜனம். அப்ப பிரயோஜனாந்தரர்களை பிரபன்னாயான்னு சொல்லிட்டு அனன்ய பிரயோஜனர்களை தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்று ரெண்டும் பிரிச்சு சொல்றார். பிரபன்னாய என்று கோபலீவர்தன் நியாயத்தாலே பிரயோஜனாந்தரபரனை சொல்லி தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்று அனன்ய பிரயோஜனை சொல்லுகிறதாகுமாம். வரி மூணே வரிதானே. இப்ப படிச்சா உங்களுக்கே புரியுது படுத்தீங்களா? ஆனா கோபலீவர்தன் நியாயத்தாலேன்னா என்னன்னு தெரியல.
அனன்ய பிரயோஜனம்னா என்னன்னு தெரியல, பிரயோஜனாந்தரன்னா என்னன்னு தெரியல. இந்த 3 சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருந்ததுன்னா குறுக்க ஒரு உபன்யாசகரே வேண்டாம், படிச்ச உடனே உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சு போயிடும். அப்ப சற்றே நல்ல தமிழ் நல்ல சம்ஸ்கிருதம் இந்த ரெண்டுத்திலையும் அவகாகனம் ஏற்பட்டு காலக்ஷேப முறையில கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம்னால் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சா தான் நீங்க நிறைய படிக்க முடியும். இல்லைன்னா இது இப்படி இப்படி இழுத்துட்டு எத்தனை நாள் சொல்றது, அவ அதை புரிஞ்சுட்டோம்னா தானே மேற்கொண்டு நிறைய படிக்க முடியும். சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதிச்ச யாச்சதாம் பிரசாதம் பித்ரு ஹந்திருணாம் அப்படி குர்யந்தி சாதவஹா. இதை விஷ்ணு தர்மம், விஷ்ணு தர்மத்திலோ விஷ்ணு தர்மோத்தரத்திலோ இருக்கு. அதுல இருந்து பிரமாணம் சொல்றார், சரணமடைந்தவர்களையும் உனக்கு தொண்டு செய்வேன் என்று வேண்டுமவரையும் அவர்கள் தகப்பனை கொன்றவராயினும் சாதுக்கள் ஆதரிப்பார்கள். தகப்பனாரையே கொன்றவனா இருந்தா கூட உங்ககிட்ட சரணம்னு ஆறு சொல்றானோ, உனக்கு கைங்கரியம் பண்றேன்னு ஆறு ஏத்துக்கிறானோ அவனை பெரியோர்கள் சம்மதிப்பார்கள் என்கிற ஸ்லோகத்திலும் இப்படியே யதோச்சித விவக்ஷையை கண்டுகொள்வது. இதுக்கு இருக்கிற ஏற்ற கருத்தை புரிஞ்சுக்குங்கோ. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தாவதார்த்தி ததாவாஞ்சா இத்தியாதி பிரமாணங்களிலே பிரபத்தியும் சகல பல சாதனமாயிருக்கும். பிரபத்தி எல்லா பலத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கார் கண்ணன். எங்கே சொல்றார்னா சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுனா. இது கீதையில் கண்ணன் சொல்றார். என்ன 4 விதமான அடியார்கள் ஆசிரிக்கிறார், 4 பக்தர்கள் வருவா, இவன் வரான் இவன் வரான் இவன் வரான் இவன் வரான். யார் அவர்கள்னு அர்ஜுனன் கேட்கிறார். 4 பேர் வராளா, யாரவா? ஆர்த்தஹா ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி, இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்பி வாங்கி கொடுன்னு கேட்கறவனும் வரான், புது ஐஸ்வர்யத்தை பெற்று கொடுன்னு கேட்கறவனும் வரான், ஆத்மானுபவமாகிற கைவல்யம் வேணுங்கிறவனும் வரான், என்னையே வேணும்னு கேட்கறவனும் வரான். ஆக 4 பேர் வரா அர்ஜுனா. கண்ண உடனே அர்ஜுனன் கேட்கிறார், ஒன்ன அடையவரை மட்டும்தான் பக்தி பண்ணணும்னு நினைச்சேனே, எதுக்காகவும் பண்ணலாமா? கண்ணன் சொன்னார், எதையும் பெற்றுக் கொடுக்கும் அர்ஜுனா. ஐஸ்வர்யம் வேணும்னாலும் நீ எங்கிட்ட தான் வரணும், கைவல்யம் வேணும்னாலும் என்னிடத்துல தான் வரணும், மோட்சம் வேணும்னாலும் எங்கிட்ட தான் வரணும். இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க. நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னு வச்சுங்க, நேர போய் ஏதான ஒரு வங்கிக்கு முன்னாடி நின்றுட்டு தபஸ் பண்ணி இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கும் வங்கியே நமக்கு அனைத்தையும் கொடு அப்படின்னு கேட்டோம்னா எங்கயோ இவர் தப்பு பண்ண வந்திருக்காருன்னு பிடிச்சுன்னு போய் வச்சிருவா. ஓஹோ இவர் முன்னாடியே நடமாடிட்டு இருக்கார், கையில ஏதோ வச்சுட்டு இருக்கார் போல் இருக்கு, உள்ளேந்து கொள்ளையடிச்சுன்னு பட போறார். அப்ப சொத்து வேணும்னா கஜானா வாசல் நிற்க முடியாது, பெருமாள் வாசல்ல தான் நின்னாகணும். கொடுத்தாரே குச்சேலனுக்கு, கேட்காமலே கண்ணன் கொடுத்தாரே. அப்ப ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அவர் தான், ஆத்மானுபவம் வேணும்னாலும் அவர் தான், மோட்சம் வேணும்னாலும் அவர் தான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, பெருமானிடத்தில் சரணாகதி எந்த பயனையும் கொடுக்க வல்லது, அதை தெரிஞ்சுக்குங்கோ. ஆனா நாம் அப்படி கேட்க போறது இல்லே. தவாஸ்மீதி ச யாச்சதே, நான் உனக்கடிமை உன் தொண்டையே எனக்கு அருள்வாய்னு கேட்க போறோம். தாவதார்த்திகி ததா வாஞ்சா தாவதேவ, தாவது நமக்கு தாவதார்த்திகி அது வரைக்கும் தான் இவனுக்கு துடிப்பு, அது வரைக்கும் தான் துக்கம், அது வரைக்கும் தான் இவனுக்கு வாஞ்சா விருப்பம். எதுவரை சரணாகதி எது வரைக்கும் பலிக்கிறதோ, இவன் சரணாகதி பண்ணாம இருந்திருக்கானே அது வரைக்கும் தான் துடிப்பு, துக்கம், விருப்பம், வெறுப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம். பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா சரணாகதி உடனே பெற்றுக் கொடுக்கிறது. இத்தியாதி பிரமாணங்களாலே பிரபத்தியும் சகலபல சாதனமாயிருக்கும், அனைத்து பலங்களையும் பெற்றுக் கொடுக்கும் வழியாய் பிரபத்தி இருக்கும். அபயம் என்று சங்கோச்ச அபாவத்தாலே சர்வ பய அபாவத்தையும் சொல்லுகிறது. ராமன் சொல்லச்சேவே அபயம் அபயமளித்தேன்னு சொன்னால் எதிலிருந்து அபயமளித்தீர் உடனே கேட்பாளோ இல்லையோ, சொல்லவே இல்லை. அப்படின்னா எல்லாத்திலிருந்தும் அளித்தேன்னு அர்த்தம். ஒருத்தர் விசேஷித்து எதிலிருந்துன்னு சொல்லலைன்னால் அப்ப எல்லாத்திலிருந்தும். நாம ஒருத்தர்கிட்ட போவோம், ஒரு பொருள் வாங்கணுங்கிறதுக்காக போவோம், எவ்வளவுன்னு கேட்கிறோம். இந்த பொருளா இது 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றார். சரி நான் அதை கொடுத்து வாங்கிடுவோம். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அது எல்லாத்தையும் வேலை செய்து பார்ப்போம், அது வேலையே செய்யலை. திரும்பி இங்கேன்னு போவோம், சுவாமி அது வேலையே செய்யலைன்னா, இல்ல அதை கீழேந்து ஒண்ணு பண்ணி வச்சு அது மேல வச்சா தான் வேலை செய்யும்னார். சரி அதை தரவே இல்லையேன்னா, அது 1500 ரூபாய், அதை கொடுத்தா வாங்கிக்கலாம். சரி நான் 1500 ரூபாய் கொடுத்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன், கீழே அதை போட்டேன், நாற்காலியை போட்டு அது மேல வச்சேன், போட்டச்சே வேலை செய்யல. வேலை செய்யலன்னா திரும்பி போய் கேட்டா, இல்ல அது பொருளை வாங்கிட்டு போயிட்டீர், ஆனா அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு மென்பொருள் வேணும், அது உள்ள எழுதியிருக்கிற கணிப்பொறி எல்லாம் இருக்கணும் இல்லையோ, அது எழுதி அதை வாங்கினா தான் அது நன்னா வேலை செய்யும். எவ்வளவுன்னு கேட்டேன், 1800 ரூபாய்னார். அதை கொடுத்து வாண்டாச்சு போட்டாச்சு, அப்புறம் வேலை செய்யுது. அப்போ உன்னை வேலை செய்ய வைக்கிறதுக்குள்ள எது 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 தேவை இருக்கு, இப்போ எல்லாத்தையும் வேண்டாத்தான். அப்ப அது ஒன்னொன்னா கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல ஒரு வேளை ராமன் அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அபயம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு
ஆனா கை விட்டுட்டு அபயம்னு சொன்னீன்னா, நான் சுக்ரீவனிடத்திலேருந்து மட்டும் அபயம்னு சொன்னேன், எங்கிட்டேருந்து அர்த்தமானான்னு விட்டாருனா அப்படி இல்லை. அபயம்ங்கிறத விசேஷித்து சொல்லாதபடியால் அனைத்திலிருந்தும் அபயம் என்பது தன்னிடையே கிடைக்கும். யாரிடத்திலிருந்தும் அபயம், எதனிடத்திலிருந்தும் அபயம், யாருக்கும் அபயம். எதவானா இப்ப நம்ம எடுத்துட வேண்டிதான். அதுதான் ராமனுக்கு இருக்கிற சர்வசக்தி. அவர் சொல்ற வார்த்தைக்கு நீ எப்படி வேணா யார வேணா கூட்டிக்கோ, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. யாரிடத்திலிருந்தும் அபயம் கொடுத்தோம், யாருக்கும் கொடுத்தோம், எதிலிருந்தும் கொடுத்தோம், என்றும் கொடுத்தோம், எங்கும் கொடுத்தோம், எப்போதும் கொடுத்தோம். சர்வ தேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வ பிரகாரத்திலும் சர்வரிடத்திலிருந்தும் சர்வருக்கும் அபயம் கொடுத்தோமே தவிர இன்னன்னாருக்கு இன்னன்னாரிடத்தே இங்கே இப்போது இன்று மட்டும் என்பதில்லை, அனைவருக்குமாக கொடுத்தோம். சங்கோச்ச அபாவத்தாலே. அதனால அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சுருக்க வேண்டிய தேவையில்லை, அனைத்து இடத்திலும் வச்சுடலாம். சங்கோச்ச அபாவத்தாலே. அதனால அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சுருக்க வேண்டிய தேவையில்லை. அதனாலதான் கூடாது கூடாதுன்னு ராமன் ரொம்ப நாளா சொல்லியிருந்தார். இது ராமராஜ்யம் இல்லையோ, நம்ம பாரத தேசத்துல நடக்கிறது எப்பவுமே ராமராஜ்யம் தான். ஆகவே எங்கும் பரீட்சை வேண்டாம், ஏனெனில் சரணாகதனுக்கு பயம் கூடாது. புரிஞ்சுட்டா பாருங்க. அதனால என்னைக்கு சொல்லியிருக்கிற சரணாகதி சாஸ்திரம் இன்னி வரைக்கும் பலச்சிருக்கு. போ நீர் இத்தை நெஞ்சிலே உரைத்து பாரீர் ஆணையேனம் என்றது காரியத்தில் தீர்வு இருந்தபடி. இந்த காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்ங்கிறதுக்கு ஒரு சப்தம் ஆணைய, அழைத்து வா. எப்ப அழைத்து வான்னு சொன்னாரோ பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இனிமே நீ திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும், சொல்ல வேண்டிய சமாதானம் சொல்லிட்டே. ஏனம் ஹரிஸ்ரேட்ட ஆணைய, போய் விபீஷணனை அழைத்து வா. சரண்ய விரத விசேஷ பிரகாச அதிகாரம் முற்றிற்று. சரண்யனான பகவான் அடியார்களை ரட்சித்தே தீருவேன், அபயம் கொடுத்தேங்கிற உறுதி எடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த உறுதியை சொல்ல வந்த இந்த அதிகாரம் முற்றிற்று. சரண்ய சரணாகத சங்கம லாப பிரகரணம். அடுத்தது சரண்யன் ராமன், சரணாகதன் விபீஷணன். இந்த ரெண்டு பேரும் சங்கமிக்க போறா, ரெண்டு பேரும் கூட போறா. கூடினதுனால லாபம் யாருக்கு என்ன இப்ப சொல்ல போறார். சரணாகதன் சரண்யனை சேர்றார், சரண்யன் சரணாகதன் அடையறார். ரெண்டு பேருக்கு லாபம் தானே. பயனிருவோமுக்கான பின்னேன்னு ராமானுஜன் தந்தாதிலே திருவரங்கத்தமதனார் சாதிக்கிறார். நிகரின் நின்னையன் நீசதைக்கு நின் அருளன்கணன் நி புகழொன்னுமில்லை அருட்கு மகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே ஆளும் பொருளன் பயனிருவோமுக்கான பின்னேன்னு ஆச்சரியமான போஷன். ரெண்டு பேருக்கும் பயன். சரணாகதனு சரண்யன் அடைந்தார், சரண்யனு சரணாகதன் அடைந்தார். ரெண்டு சங்கமத்தால பலம் இல்லே. ரொம்ப ஆச்சரியமா தேசியம் சொல்ல போறார். விபீஷணனுக்கு பலமோ இல்லையோ யாம் அறியோம், ஆனா விபீஷணனை ராமன் பெற்றது அவனுக்கு பலம். ஆக சரண்யன் பலம் அடைந்தானே தவிர சரணாகதன் பலம்ங்கிறது இல்லை. இத்தனை நாள் பயத்துல துடிச்சிருந்தது யாரு தெரியுமோ? ராமன். சரணாகதி பண்ண வந்த விபீஷணன் இல்லையா, அவருக்கு ஒரு பயம் இல்லை. அவருக்கு பயம் வந்திருந்தா சரணாகதியை பலிக்காது. இப்ப இங்க இருக்கிற கருத்து என்னன்னு பாருங்க. விபீஷணனுக்கு மட்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதே ராமன் ஏத்துப்பரோ மாட்டாரோ என்கிற பயம் வந்திருந்தால், அப்ப சரணாகதியில வேண்டிய மகா விஸ்வாசம் படுத்தொல்லியோ. 6ல ஒண்ணு பார்த்தமே, ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷதீதி விஸ்வாசா, கண்டிப்பா ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அவர் காத்துட்டு இருக்கார். ஆக மனக்கலக்கம் அவனுக்கு இல்லை. இப்ப மனக்கலக்கம் எல்லாம் ஆருக்கு? ராமனுக்கு. விபீஷணனை ஏத்துக்கணுமே, காக்க வச்சுட்டோமே, அவன் வேற என்ன கவலைப்படுறானோ, என்னை அடையாம உடம்பு வெளுத்துப்பட போறதே, நான் வெளுத்துட்டு இருக்கேனே, இந்த கலக்கம் எல்லாம் ராமனுக்கு. இப்ப சுக்ரீவன் அழைச்சின் வரேன்னு போனானோ இல்லையோ, ராமன் கலக்கம் தீர்ந்தான், விபீஷணன் கலக்கம் தீர்ந்தான் அல்லன், ராமன் கலக்கம் தீர்ந்தான். அப்ப இந்த சரணாகதன் சரண்யனோட சேர்ந்ததுனாலே கலக்கம் தீர்ந்தது ராமனுக்கு. அப்ப இந்த சேர்ந்ததனுடைய பலன் யாருக்கு? ராமனுக்கு. ஜீவாத்மா பெருமானை அடைகிறாரா, பெருமான் ஜீவன் அடைகிறானால் ஜீவன் பெருமான் அடையறதில்லை, பெருமான் ஜீவன் அடைகிறார். ஒரு சுவாமி ஒரு சொத்து, சொத்து சுவாமி அடையுமா, சுவாமி சொத்து அடைவரா? சொத்து சுவாமி அடையுமா? ஒரு வீடு என்ன சேரணுங்கிறதுக்கு அதுவா முயற்சி எடுக்கும்? நான் தான் முயற்சி எடுக்கணும். வீடை வாங்கிவிட்டேங்கிறதுக்காக கிரகப்பிரவேசம் அதுவா பண்ணணும்? நான் தான் பண்ணணும். அதுக்கு கொடுத்தன வச்சு வாடகை வாங்குறது அதுவா வாங்கும்? நான் தான் வாங்குவேன். அப்ப சொத்து முயற்சி எடுக்காது, சுவாமி தான் அடைகிறார். சுவாமி வீட்டை கட்டினார்னுவா, சுவாமி கல்யாணம் பண்ணார்னுவா. ஆனா ஆரான் இப்ப கல்யாணம் சுவாமி ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லுவா? இல்ல வீடு வீடு இந்த சுவாமியா ஏத்துனதுன்னு சொல்றோமா? ஜீவாத்மா பரமாத்மா அடைந்தான்கிறது அல்ல. பிராப்தாவும் பிராபகனும் பிராப்தி குஹப்பானும் அவனே, அடைபவன் அவன், அடைவிப்பவனும் அவன், அடைவதாலே அனுபவிப்பவனும் அவன். ஆக பரமாத்மா ஜீவாத்மாவை சொத்தாக அடைகிறான், அவன் ஆனந்தமா அனுபவிக்கிறான். இந்த சங்கமத்துக்கு லாபமே
ராமனுக்கு என்று சொல்றதான் 9வது அதிகாரத்துக்கு வந்திருக்கும். இப்படி அருளி செய்தவாறே முன்பு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகழலுட்டோம். ஆச்சரியமா தமிழ் பாசுரத்தை சேர்த்துட்டார். இத்தனை நாள் சுக்ரீவன் என்ன சொல்லியிருந்தாரா? கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகழலுட்டோம், எங்க கோட்டியில சேர்த்துக்க மாட்டேன், வீண தள்ளு. அவெல்லாம் எதுக்கோ கோரு சூறைக்காக வந்திருக்கார். கூழாட்பட்டு நின்றிருந்தால் ஐஸ்வர்யம் கைவல்யம் வேற எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வந்தாலும் கோட்டியில சேர்த்துக்க மாட்டோம். பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு பாசுரம், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். இத்தனை சுக்ரீவன் சொல்றா, கூழாட்பட்டு நின்னானை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் என நின்னீர்களை சொல்லலாம். 5 பேர் இருக்காளே, விபீஷனோட கூட 4 பேர் வந்திருக்காள் இல்லையா, அதனால பன்மையை வச்சுப்போம். கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். ராமன் விஷயத்தை எடுத்து சொன்னார். இப்ப மாச்சுனுட்டார், எங்கள் குழுவினில் புகுதலொட்டோன்னு இனிமே சொல்ல மாட்டோம், க்ஷமை கொண்டு தாமே புருஷகாரமாய் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். யாரான் ஒருத்தர் பெருமானுடைய மண்ணுக்கும் விட்டு சுமந்து அவனுடைய கல்யாணத்துக்காக உழைக்கிறதுக்கு ஆள் இருந்தா வாங்கோ வாங்கோ, வந்து மண்ணும் மனமும் கொள்மின். யாரானு ஒத்தர் 2 பேர் உண்டா? 5 பேர் வந்திருக்கோம்னார் விபீஷணன். பெரியாழ்வாரானா ஒத்தர் இருக்காரான்னு கேட்டீள். நாங்க கைங்கிறதுக்காக 5 பேர் வந்திருக்கோம். சுக்ரீவா கூட்டிக்கொள். சுக்ரீவன் கூட்டினுட்டார். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்வின். இனி ராமனுடைய திருவடியை பற்று, அவன் திருவடியில நித்திய கைங்கேற்றத்தில் ஈடுபட்டு என்ற ஆனந்தமா கூப்பிடுறானான் சுக்ரீவன். இப்படி பண்ணின அபராதத்துக்கு பெருமாளை க்ஷமை கொண்டு நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சுடு என்று பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து யமதிடம் தாமே புருஷகாரமாய் இவனே இப்ப கூட்டின்னு வரார். இவர் தான் புருஷகாரம் பண்ண போறார். வந்திருக்கிறவனை ராமனிடத்துல இவனே சேர்த்து வைக்கிறான் புருஷகாரமாய். வந்து மண்ணும் மனமும் கொள்வின் யமதிடம் புகுதுக இத்தியாதிகளில் திருவாய்மொழியில 10, 19 திருவாய்மொழி சூழ்விசும் மணிமுகள் அதுல சொல்றார், வாசலில் வானவர் யமதிடம் புகுதன்னு வைகுந்தம் புகுதலும் மன்னவர் விதியே விதிவழி புகுந்தனர் என. இங்க இருந்து நாம வைகுந்தத்துக்கு போறச்சே நித்த சூரிகள்லாம் வருவா, முக்தாத்மாக்கள்லாம் வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பாளாம். நமக்கு நன்ன அலங்காரம் தம் பிரம்மா அலங்காரேன அலங்குர்வந்தி அலங்கரிச்சு உள்ள அழைச்சின்னு போவா. அப்ப ஓரோர் நித்த சூரிய முக்தலும் யமதிடம் புகுதுக யமதிடம் புகுதுக, எங்க வீட்டுல சுவாமி திருவடியை ஒரு நிமிஷம் பொன்னடி சாச்சிட்டு போகணும் அப்படின்னு ஒத்தத்தனும் பிரார்த்திக்கிறான். முக்தன் ஆனந்தமா அந்தந்த வீட்டுல திருவடி பதித்து கொண்டு மகாமணிமண்டபத்திலே பெருமான் நடுநாயகமாக வீற்றிருக்க வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரசிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக என்று வடிவாரும் வாவலராள் மலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன். அவன் அங்கேயே கண்டு இங்கு விழுந்து நமஸ்கரித்து எழுந்தெழுந்து கிட்டக்க போய் அவன் திருமடியிலே அமர்கிறான். அதற்கு கூட்டின் போற நித்தியனும் முக்தனு எம் வீட்டுக்கு வான்னு அழைச்சின்னு போறாளோ இல்லையோ, அத போலத்தான் இப்ப சுக்ரீவன் போடப்படுறான் விபீஷணன் அழைச்சின்னு வர்றதுக்காக. யமதிடம் புகுதுக போதுக வந்ததே போரும் வாசலில் வானவர் எப்படி அழைத்தனரோ சுக்ரீவன் அழைக்க முற்பட்டான். இங்கே இப்படியாய் யமதிடம் புகுதுக இத்தியாதிகளில் பிரக்கிரியாலே அந்த முறையில் நாங்களும் ஸ்ரீ விபீஷணாழ்வாரும் ஒரு வாசியர அடிமை செய்ய பெற வேண்டும். நாங்களும் இனிமே கைங்கரியம் பண்ண போறோம், விபீஷணனும் கைங்கரியம் பண்ண வேண்டும். இது யாருக்கும் வேறுபாடு கூடாது. நாங்களும் இவனுக்கு சகா தாசோஸ்மி என்னும்படி அடியோமாக வேண்டும். சகா இவனுக்கு நண்பனாகணும், தாசோஸ்மி விபீஷணனுக்கு அடியவனாகணும். இப்ப சுக்ரீவன் என்ன பிரார்த்திக்கிறார்னா, ராமா எங்களை ஏற்கனவே அடியவனா ஏத்துண்டே, இப்ப விபீஷணனையும் ஏற்றுக்கொள் சொல்லல. எப்படி எங்களை விபீஷணனுக்கு அடியவனாக ஆக்குக என்று பிரார்த்திக்கிறான். விபீஷணனுக்கு அடிவனாக்கணும்னு கேட்கணுமா? ராமனுக்கே அடிவனாச்சேன்னா இத்தனை நாள் எங்களுக்கு முதல் படி பெருமை கொடுத்திருந்த ராமா, இப்பதான் உயர்ந்த படி பெருமை கொடுக்க போகிறாய். உனக்கடியவனா இருக்கிறத விட உன் அடியார்க்கடியவனா இருக்கிறது எவ்வளவு பெருமை. இதுவரைக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்கலையே, இப்பதானே உன் மரத்துக்கு விருப்பமான அடியான் கிடைச்சிருக்கார். ஏன்னா ராமன் இவனை கிடைக்கணும்னு எங்க அயோத்தியில இருந்து திருப்புலாணி வரைக்கும் தேடின்னு வந்திருக்கார். அப்ப யாரொருத்தனுக்காக நீ ஏக்கத்தோட வந்திருக்காயோ அப்படி உன்னுடைய அபிமானத்தை ஒதுங்கின ஒத்தனுக்கு கைங்கரியம் பண்றதை விட எங்களுக்கு எது யுக்தம்? அப்ப எங்களுக்கு பொருத்தம் அதுதானே, அதை நீ சேர்த்து விடு. விபீஷணன் அழைச்சின்னு வரேன். இப்ப என் விஷயத்துல ராமா நீ புருஷகாரம் ஆனந்தான் சுக்ரீவன். இப்ப என்ன உனக்கு புருஷகாரம்? அதான் இத்தனை நாள் நீ பண்ணிட்டியன்னா வாஸ்தவம். ஆனா அவங்கிட்ட எனக்கு கொஞ்சம் கைங்கரியம் வாங்கி கொடுக்கணுமே. அவன் எங்கேயான தரமாட்டேன்னு விட்டானா? ஏன் தரமாட்டேன்னு சொல்லுவான் அப்படின்னு ராமன் கேட்கிறார். 2-3 காரணம் இருக்கலாம். நான் இத்தனை தடுத்தேனோ இல்லையோ அதனால தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவர் ராட்சசேஸ்வரனோ இல்லையோ, நான் என்ன சாமானியம் தானே தரமாட்டேன்னு சொல்லலாம். இல்ல நான் அண்ணனை கொன்று ராஜ்யத்தை கேட்டேன், அவன் ராம கைங்கிறதுக்காக வந்தவன் வசந்தவன், ஆனா அதை விட நான் தாழ்ந்தவன் தானே, குரங்கு தானே, அதனால ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் இல்லாம அவனை ஏத்துக்க சொல்லணும் ராமா.
ராமன் பதில் சொல்றார், இந்த எண்ணமெல்லாம் இருக்கும் சரணாகதன் ஒருத்தனிடத்தில் என் மனம் சென்றே இருக்காதே சுக்ரீவா. அவன் மனம் என்னன்னு தெரிஞ்சுதானே இத்தனை நாடி நான் காத்துட்டு இருக்கேன். இந்த எந்த எண்ணமும் அவனுக்கு இருக்காது. அந்த எண்ணம் இல்லேன்னு தெரிஞ்சுதான் அவனை சேர்க்கணும்னு துடிச்சிருந்தேன். உன் எண்ணமும் யாம் அறிவோம், அவன் எண்ணமும் யாம் அறிவோம். அவசியம் நீயும் அவருமாக சேர்ந்து இருக்கலாம். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்தில் விவல்லார் முனிவரே என்று நம்மாழ்வார் கடைசியா பாடி முடிக்கிறார். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. இப்ப கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? இவர்களை சேர்த்துக்கணும் ராமன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலே, இவ எல்லாரும் வந்தவன என்ன சொல்றா தெரியுமா? ராம கைங்கரி முக்கியமா, ராமானுபவம் முக்கியமா, ராம குணத்தை பாடுறது முக்கியமானால் இல்ல ராம பக்தர்கள் மொத்த பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் வந்தோங்கிறான் விபீஷணன். ராமபக்தரோட விபீஷணனோட சேர்ந்து இருக்கத்தான் வந்தேங்கிறான் சுக்ரீவன். இப்ப ராமனை விட்டுட்டா எல்லாரும் யார் ஒருத்தர் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு சேர்த்து வைத்தாலோ இப்போ உமக்கு என்ன தேவையினால் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ இசைவித்து என்னவும் தாளினக்கேடு இருத்தும் அம்மானே அசைவிலவர தவற தரைவா ஆதி பெருமூர்த்தி என்னை இசைவித்தாய் உன் அடியார்களோடே சேர்த்தாய் அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலம் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன். அப்ப அடியார்க்கடியான் என்கிற பட்டத்தை எனக்கு வாங்கி கொடு, அந்த அடியவனோட நாங்க சேர வேண்டும். இப்படி பிரதிபந்தகம் கழிந்து அனந்தரம் பெருமாளுக்கு சரணாகத லாபமாகிற புருஷார்த்தம் பிறந்தபடியையும். அப்போ இடைச்சுவர் இடையூறு கழிஞ்சு போச்சு, பெருமானுக்கு விபீஷணன் கிடைச்சுட்டார். அந்த லாபத்தையும் தத்தம் அஸ்யாபயம் மயா எங்கையாலே அபயன் பெற்ற சரணாகதனுக்கு இப்படி விசேஷித்து பெருமாள் பாசுரம் இன்றிக்கே தங்களுக்கு வேறொரு உபாயமும் இன்றிக்கே சரணாகதனுடைய அபிமானத்தினாலே அடங்கி கூட வந்த 4 ராட்சசர்களுக்கும் பெருமாள் திருவடிகளை பெருகையாகிற பரமபுருஷார்த்தம் பிறந்தபடியும். அழகான கருத்து. விபீஷணன் வந்தார், சரணம்னு சொல்லிட்டார், பேச்சுவார்த்தை நடந்தது, சுக்ரீவன் சமாதானம் ஆயிட்டான், விபீஷணன் ஏத்துண்டாச்சு. அடுத்த 4 பேர் கூட ராட்சசால அழைச்சு வந்திருக்கான. அவன் பாடு என்னன்னால், அவன் தான் ஒரு சரணாகதி பண்ணவே தேவையில்லாமல் ஒரு சரணாகதனுடைய அன்பு பார்வையில் ஒதுங்கினான்கிறதே காரணமாக மோட்சம் கொடுத்துட்டார். அதுதான் அவனுக்கு பெருமை. என்ன இந்த சரணாகதன் விபீஷணனுடைய அன்புக்கு அவன் ஒதுங்கி இருக்கானோ இல்லையோ, அவன் தானே கூட்டின்னு வந்திருக்கான். ராமன் பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா? இவருக்கு விபீஷணனுக்கு 10 நிமிஷம் கழிச்சு சரணம் மோட்சம், அவனுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கொடுத்துட்டார். ஏனெனில் இவன் நம்மை பற்றினான், அவர்கள் இவனை பற்றினார்கள். நம்மை பற்றினவனுக்கு ஏற்றம், நம்மை பற்றினவனை காட்டிலும். நம்மார் நேரே பற்றினானோ அவனுக்கு இவ்வளவு வைபவம், பற்றினவனுக்கு அவ்வளவு வைபவம். இதனாலதான் நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கும் போது, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்ன அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை படனக்குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு விபத்தும் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. திருவேங்கடவன் திருவடிகளை பிடித்தார். அந்த பிடித்தாரை பிடித்தார் யாரோ பெரியவானில் நிலாவுவர். இதனாலதான் சொல்லும் போதே பெரியார் காட்பட்ட கால் பெறாதவையன் பெருமாறு என்ன ஆழ்வார் சாதித்தார். பெருமானை பற்றுவதை காட்டிலும் பாகவதனை பற்றினோம்னா ஷடக்கென மோட்சம் கிடைக்கும். இந்த உண்மையை இப்ப சொல்ல போறார் ராமன். இப்படி அபிமானத்தினாலே அடங்கி கூட வந்த 4 ராட்சசர்களுக்கும் கூட வந்தவனுக்கும் ஒரு பாகவதன் விபீஷணன் அபிமானத்தில் ஒதுங்கினான் என்பதே காரணமாக முக்தி பெருகியாகிற பரமபுருஷார்த்தம் பிறந்தபடியும் உயர்ந்த புருஷார்த்தம் கிடைத்தது, மிக பெரும் பயன் பெற்றான். பர்யங்க வித்யாதிகளில் படியே பரஸ்பர சம்ஸ்லேஷத்தாலே பிறந்த பிரீதி பரிவாகமான சம்பாத விசேஷணங்களையும் எல்லாம் இந்த சர்க்கத்தின் சேஷத்தாலும் மேலில் சர்க்கத்தில் முகப்பாலும் சொல்லி. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சர்க்கம், இந்த சர்க்கத்துல இப்ப சரணாதி முடிஞ்சுடுத்து. சரணாதிக்கு பிற்பாடு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வைகுந்தத்தை அடைந்த முக்தாத்மா பெருமானுடைய ஆசனத்துல ஏறி மடியில உட்கார்ந்துப்பனா, அவனை பகவான் அணைச்சுப்பறான், உச்சி முகர்ந்து பார்ப்பறான், திருமார்போட அணைச்சுப்பறான், அடியார்களோட சேர்த்து விடுவராம். இதெல்லாம் அங்க போனா நடக்கும். பரியங்க வித்யா ரொம்ப ஆச்சரியமா கௌஷீதிக்கு உபனிஷத்து சொல்றது. இது கிடைக்கும் அர்ச்சிராதி என்னைக்கு கிடைக்கும் தான் ஒத்தொத்தனும் ஆசைப்பட வேண்டுமா. அப்படி என்ன விபீஷணனுக்கு ராமனுக்கு சங்கமம், எப்படி விபீஷண ராமன் அன்போட நடத்தினான்கிறதை மிச்ச சர்க்கத்திலும் அடுத்த சர்க்கத்தின் முதலிலும் கூறுகிறார் என்று சரணாகதி வேதமான பிரபந்தத்திலே. அப்ப ராமாயணம் முழுக்க சரணாகதி வேதம், அதிலே உபனிஷத் பாகமான அபயப்பிரதான பிரகரணத்தை தலை கட்டுகிறான். அப்ப வேதத்துல எது வேதாந்தமாகிற உபனிஷத்து சரணாகதி. வேதம் முழுக்க எடுத்தோம்னா ராமாயணம், அந்த வேதத்தை கடைஞ்சு எடுத்தோம்னா வேதாந்தமாகிற உபனிஷத்து, ராமாயணத்தை கடைஞ்சு எடுத்தோம்னா விபீஷண சரணாகதி. அதனுடைய சாரத்தை சொல்லி முடிக்கிறார் வால்மீகி.
அவ்விடத்தில் தாம் முற்பட நினைத்ததொன்றை விலக்கவல்லார் இல்லாதபடியான நிரங்குஷ சுவாதந்திரத்தை உடைய பெருமான். இப்ப முன்னாடி அடியார்களை ரட்சிக்கணும்னு விரதம் எடுத்துட்டாரோ இல்லையோ, இனிமே அந்த விரதத்தை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சுதந்திரன் பெருமான். அவன் ஆசிரித பரதந்திரனாய் மகாராஜரையும் முதலிகளையும் தெளிவித்து ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட என்று அருளி செய்த உறவுடைமையிலும் நீர்மையிலும் ஈடுபட்ட மகாராஜர் விண்ணப்பம் செய்தபடி சொல்லுகிறார். இப்ப மகாராஜனான சுக்ரீவன் ராமனிடத்துல கைகூப்பின்னு கேட்கிறார், என்ன பெருமை ராமனுக்கு, என்னையும் சமாதானப்படுத்திட்டார், வந்தவனையும் விடலே, இப்படி ஒரு ஔதாரியமா, இப்படி ஒரு சரணாகத ரட்சணமா என்று ராமனுடைய குணத்துல தோற்று கண்ணும் கண்ணீருமாய் கைகூப்பி கொண்டு ராமனுடைய சௌலபியத்தில் ஈடுபட்டு கூறுகிறார். ராமஸ்யது வச்ச்ருத்வா சுக்ரீவஹ ப்ளவகேஸ்வரஹ பிரத்யபாஷத காகுத்ஸ்தம் சௌஹார்தேன அபிச்சோதிதஹ. சௌஹார்தம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நினைவு, விபீஷணன் நன்னா இருக்கணுங்கிற நினைவு, அந்த நினைவால் தூண்டப்பட்டு சுக்ரீவன் பேசுகிறான். சரணாகதனாய் இவர் கைவிடில் எங்கேலும் புகிலும் அழியும்படி நிற்கிற விபீஷணாழ்வானையும் இவனை அழிக்க நினைத்த பரிவரையும் ரமித்தபடியை பற்ற இங்கு ராமஹா என்கிறது. சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். ராமஸ்யது வச்ச்ருத்வா, ராமனின் பேச்சை கேட்ட சுக்ரீவன் இப்படி பேசினான். இங்கே ராமனின் பேச்சை கேட்டான்னு வந்திருக்கோம் இல்லையோ, ஏன் ராகவனின்னு சொன்னா என்ன, விஜயனின்னு சொன்னா என்ன, தயரதன் தாசரதின்னு சொன்னா என்ன, எதை வேணா சொல்லிருக்கலாம். ஆனா ராமனின்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. ராமஸ்யது வச்ச்ருத்வா, ராமனுடைய பேச்சை கேட்டவனால் ரமயதீதி ராமஹா, ராமன்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ராமன். இப்ப என்ன ஆனந்தத்தை கொடுத்துட்டாருனால், விபீஷணனுக்கு இல்லேன்னு சொல்லியிருந்தா வேற எங்கேயானு போய் கட்டு போயிருப்பனோ இல்லையோ, விபீஷணனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தவர். ஏற்றுக்கொள்ளாட்டா சுக்ரீவனுக்கு புருஷகாரங்கிற பெருமையை போயிருக்குமோ இல்லையோ, ஏற்றுக்கொள்ளு சமாதானம் படிச்சு வச்சு சுக்ரீவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தவர். மாட்டேன்னு சொல்லியிருந்தா ராமனுக்கே ஆனந்தம் போயிருக்குமோ இல்லையோ, அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தவர். ஆக வசிஷ்டாச்சாரியர் தொட்டிலே ராமன் என்று வைத்த பெயர் இப்போது சித்திக்க கண்டான் என்ன எழுதிட்டார். என்னைக்கு வசிஷ்டர் ராமன் பேர் வச்சார், ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ராமன். இப்பதான் ஆனந்தத்தை கொடுத்தாரா யாருக்கு, சரணாகதனுக்கும் புருஷகாரம் பண்ணினவனுக்கும் சரண்யனான தனக்கும் அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்த ரமித்தபடியை பற்ற இங்கு ராமஸ்ய என்கிறது. ராமஸ்யது என்று இத்தாலே மகாராஜனுக்கு கலக்கமும் சீற்றமுமான முன்னில் அவஸ்தையை காட்டில் தெளிவும் பிரீத்தியுமான இதோர் அவஸ்தாபேதம் இருந்தபடியை சொல்லுகிறது. ராமஸ்யது, ராமனுடைய வசனத்தையோ வெண்ணில், ராமனுடைய வெண்ணில் ராமன் சொன்னத்தை சுக்ரீவன் கேட்டார்னால் ஏற்கனவே ராமன் சொன்னதை கேட்டிருந்தார், இப்பவும் ராமன் சொன்னதை கேட்கிறார். ஆனா கலங்கி போய் பயந்து போய் கவலையோட இருந்த சுக்ரீவன் முன்னால் கேட்டது இப்போ கவலையும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் கேட்டவன். அவஸ்தை மகாராஜருக்கு கலக்கமும் சீற்றமுமான முன்னில் நிலை, அது இப்ப மாறி போச்சு. இப்ப தெளிவும் பிரீத்தியுமான இப்போது நிலை. தெளிவேற்பட்டு பிரீத்தி அன்பேற்பட்டு விட்டது இருந்தபடியே சொல்லுகிறது. சுக்ரீவஹா ப்ளவகேஸ்வரஹ, சுக்ரீவன் குரங்கு கூட்டத்துக்கு தலைவனான சுக்ரீவன் வேண்டினான். சரணாகதன் பக்கல் அபச்சார ருச்சி தவிர்ந்த பின்மன்றோ இவருக்கு பெரும் பெருமையும் நின்றது. இத்தனை சுக்ரீவன் சுக்ரீவன் சொல்லிருந்தாராம். இப்ப வால்மீகி திடீர்னு ப்ளவகேஸ்வரஹா குரங்கு கூட்டத்துக்கு தலைவன்னார். உடனே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எழுதுறார், இப்ப ஏன் தலைவன்னார் தெரியுமோ, தலைவனுக்கு தகுந்த மாதிரி இப்பதான் நடந்துட்டார் அதனால சொன்னார்னார். இத்தனை நடந்துக்கலையார். ஆமா கொல்லுன்னு சொல்லியிருந்தா தலைவனா, ரட்சிப்பாய்னு சொன்னதானே தலைவன். இப்பதான் ரட்சணம் வந்திருக்கு. இன்னொருத்தர் படுற துன்பத்தை பார்த்து இன்பப்படுபவனா தலைவன், ஒருத்தர் துன்பப்பை பார்த்து துன்பப்பட்டு ஓஹோன்னு துன்பம் களைபவன் தலைவன். ஆகவே ப்ளவகேஸ்வரா, இப்பதான் இவன் உண்மையா குரங்குக்கு தலைவனாக நடந்து கொண்டான். ப்ளவகேஸ்வரா காக்குத்ஸ்தம், ககுத்ஸ்த வம்சத்துல பிறந்த ராமன் காக்குத்ஸ்தன், தமிழ காகுத்தன், கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால் ஆழ்வார் பாசுரம். காக்குத்ஸ்தன் பர அவஸ்தையில் தேட்டமாய் பிறந்து படைத்த நீர்மை இருக்கிறபடி. ககுத்ஸ்த வம்சத்துல பிறந்தார்னாலே எளிமை. பராவஸ்தைனா வைகுந்த நிலை. வைகுந்தத்துல நிறைய இருந்த பெருமாளுக்கு திருப்தியே இல்லையா. எதுக்குன்னா தப்பு பண்ண ஒத்துரு சரணாதி பண்ண வரல, சரணாகதனை ரட்சிக்கிறதுன்னு எங்கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கு, அது வெறும உள்ள இருக்கு, அது யாரும் எடுத்துக்கவே மாட்டேங்கிறா. நாமெல்லாம் இப்ப நிறைய வெள்ளி பாத்திரம்லாம் வாங்கி வச்சிருந்திருப்போம், அந்த நாள்ல நிறைய புளியோரை பண்ணோம் தத்தியோனம் பண்ணோம் வாங்கி வச்சிருவா. இன்னைக்கு ஆளும் கிடையாது, வர்றதுக்கு இல்லை, கோவில்ல பண்ணா வாழ்ந்து போறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அதெல்லாம் அந்த வாங்கின வெள்ளி பாத்திரம்லாம் உள்ள இருக்கும். எப்போ இப்படி வருஷத்துக்கு ஒரு தீபாவளி வந்தது, நீங்க வேணா ஒரு 2 படி சக்கரை பொங்கல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறா பாருங்க. அப்போ சொல்லிப்பா இது என்ன வேலைக்கே உதவாம உள்ளேயே இருக்கே, இப்படி போய் வாங்கி வச்சுட்டு வெறுமை இருக்கே, இதை எடுத்தாண்டு நித்தியம் ஒரு 50 பேர் ததியாராதனத்துக்கு வந்தாலும் என்னமா இருக்கும் நினைக்கிறோமோ இல்லையோ. வைகுந்தத்துல உட்காந்து பெருமாளுக்கு இதே தான் கவலை. இப்போ தப்பு பண்ணவும் வரவே மாட்டேங்கிறான், சரணாகதி நீங்க சொல்றதுக்கே ஆள் இல்லை, நமக்கும் அதை ரட்சித்தோன்னு சொல்றதுக்கே வழி இல்லை. வைகுந்தத்தை தப்பு பண்ணான்னா சரணம்ங்கிறதுக்கு போக
மேலும் சரணாகதி முடிஞ்சு அங்க இருக்கிறவானா மிச்ச பேர். அதனால ராமனுக்கு மனசுல ரொம்ப குறை. யோசிச்சுட்டே இருந்தார், நல்ல வாய்ப்பு, எந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணி நிறைய சரணாகதி பண்றவா இருப்பாளோ அங்க போனா தானே நமக்கு திருப்தி. புரிஞ்சுட்டார். அதுக்கு தான் ககுஸ்த வம்சத்தை தேர்ந்தெடுத்து காகுஸ்தன் வந்து பிறந்துட்டார். இப்ப காகுஸ்தனை குறித்து சுக்ரீவன் சொன்னால் பரவாசுதேவனா வைகுண்டநாதனா இருக்கிறச்சே இந்த எளிமையை விரும்பி காகுத்தனாக வந்து சரணாகதர்கள் கிடைப்பார்களோன்னு ஏங்கிட்டு இருந்திய ராமா, நீ காகுத்தனாக பிறந்ததின் பயனை இப்போது பெற்றாய் என்று சுக்கிரீவன் விண்ணப்பம் செய்கிறான். அப்ப சுக்ரீவன் என்ன சொல்றார்னா, காகுஸ்தனா பிறந்ததற்கு பயனே இப்போதுதான். பராவஸ்தையில் தேட்டமாய் பிறந்து ஆசையோட தேடின் வந்து படைத்த நீர்மை சௌஹார்தேன அபிச்சோதிதா. இப்படி நிருத்தரனான மகாராஜர் பெருமாளுடைய வாதல் தம்முடைய வாதல் சௌஹார்தம் பேசி வைக்க பேசுகிறார். இனி சுக்ரீவன் பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பதிலே சொல்ல முடியாமல் நல்லெண்ணம் மட்டும் தலை தூக்கி விடுத்து. இத்தனை நாள் சுக்ரீவன்ட்ட நல்லெண்ணம் இருந்தது. ஆனா ராமனுக்கு என்ன வந்துருமோங்கிறது மூடி இருந்தது. இப்ப ராமனுக்கு ஒண்ணு வராதுன்னு விலகித்து பாருங்க, உடனே சௌஹார்தம். அனைவரும் நன்னா இருக்கணும்னு ராமன் நினைவோ இவன் நினைவோ தூண்ட பேசுகிறான். கிமத்திர சித்திரம் தர்மஜ்ஞ லோகநாத சுகாவஹ யதீர்த்தம் ஆரியம் பிரபாவசேதாக சத்வவான் சத்பதே ஸ்திதா. கிமத்திர சித்திரம், சட்டுன்னு சுக்ரீவர் சொல்றார், ராமானி இவ்வளவு நேரம் பேசினது உனக்கு ஒன்றும் பெருமையே இல்லை. கிமத்திர சித்திரம்னா, இப்போ நல்ல சங்கீத வித்வான் அந்த சுவாமியுடைய பிள்ளை ரொம்ப நன்னா பாடினார்னு வச்சுங்க, இதுல என்ன பெருசா இருக்கு? இப்போ சங்கீத வித்வான் பிள்ளை பாடுறார், சுலபமா முடிச்சிருவோம். அதே ஒரு குத்துச்சண்டை பயில்வானுடைய பிள்ளை ஓஹோன்னு சங்கீதம் பாடினார்னா கொண்டாடுவோம். சங்கீத வித்வான் பிள்ளை பாடினார், உபன்யாசகர் பிள்ளை உபன்யாசம் சொன்னார்னா அவர் சொல்லி கொடுத்திருக்காரு சொல்றார், இதுல என்ன பெருசுன்னு இல்லையோ. அதை போல இப்ப சுக்ரீவன் முடிச்சிட்டார். இத்தனாடி ராமா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்ன ராம பிரபாவம்னு எல்லாரும் நினைப்பா, இதுல ஒன்னும் பிரபாவமே இல்லை, உனக்கு இது ஸ்வபாவம்னு புரிஞ்சுனுட்டேங்கிறான். பிரபாவம் வேற ஸ்வபாவம் வேற. பிரபாவம்ங்கிறது பெருமை, தனியா ஏறிட்டு செய்யுது. ஸ்வபாவம்னா உபன்யாசகர் பிள்ளை உபன்யாசம் பண்ணா ஸ்வபாவம், உபன்யாசகர் பிள்ளை குத்துச்சண்டை போட்டா பிரபாவம். போடலாமான்னு அடி எனக்கு கேட்க வேண்டாம், இருந்தாலும் சொல்றேன், இப்ப போட்டா பிரபாவம். வேற ஏதோ ஒன்று பண்றாரோ இல்லையோ. ராமனுக்கு சரணாகத ரட்சணம்ங்கிறது ஸ்வபாவம். அப்ப ராமனுக்கு எது ஸ்வபாவம் இல்லை? சரணாகதனை கைவிடுவதுதான் ஸ்வபாவம் இல்லை. சரணாகதனை ஏற்றுண்டா சுவாவம் இல்லையா? அது தெரிந்து சுக்ரீவன் கிமத்திர சித்திரம், எங்களை போலிகளி பாசுரத்தை சொல்லிலன்றோ ஆச்சரியமாவது. எங்களாட்ட இருக்கிறவா சரணாகதனை ஏற்றோம்னு சொன்னா ஆச்சரியப்படணும். நாம உனக்கொன்னு இது பெரிய பெருமையே இல்லை. கிமத்திர சித்திரம், இதில் என்ன வியப்பு இருக்கிறது? உன் விஷயத்தில் இதை வியக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே. தேவரீர் இப்படி அருளி செய்த விடத்தில் ஆச்சரியம் உண்டோ? சுவாவம் என்றிருக்கும் அத்தனை என்றோ. இது உனக்கு சுவாவம் இயற்கையாச்சே, இதில் ஒன்னும் தனி சிறப்பில்லை. தர்மஜ்ஞ பனையோடு பனை தத்தி திரிந்த எங்களாலே தேவரீர் திருவுள்ளம் பற்றி இருக்கும் தர்மங்கள் எல்லாம் அறிய போமோ? தர்மஜ்ஞான ராமனை பார்த்து கூப்பிடுறார். தர்மம் அறிந்தவன் என்ன இத்தனை நாள் இந்த தர்மம் எங்களுக்கு ஏன் தெரியுமா? தெரியல. உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தர்மம் கிளையோட கிளை தத்தர குரங்கு ஜாதி எங்களுக்கா தெரியறாமா? உனக்குத்தான் தர்மம் தெரியும். சூக்ஷ்மஹா பரமதுர்ஞேயா சதான் தர்மஹா பிளவங்கம. கிழியே சொல்லியிருக்கார் ராமன். ரொம்ப உயர்ந்தவர்கள் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிற நுட்பமான தர்மம் வெளியாருக்கு தெரியாது. நீதானே சொன்ன ராமா, அந்த தர்மங்கள்லாம் எங்களுக்கு தெரிய போறதா? எங்களுக்கு தர்மத்தின் உண்மை தெரியாது, உமக்கன்னோ தெரிவது. லோகநாத, உலகத்துக்கெல்லாம் நாதனே. இந்த ஒரு சப்தமும் எதுக்கு சொல்றான்னு எழுதியிருக்கார். உடைமை அழியாதபடி ரட்சிக்கை உடையவனுக்கு ஏற்றம் அல்லாமையா, ரட்சிக்கை உடையவனுக்கு ஏற்றம் மல்லாமையால் சரணாகதனை அச்சம் தவிர்த்து ரட்சித்தீர். உடைமை அழியாதபடி ரட்சிக்கை உடையவனுக்கு ஏற்றமா? எனக்கு ஒரு உடைமை சொத்து இருக்கு, சொத்து வீணா போகாதபடி பார்த்துட்டேன். சில பேர் சொல்லுவா பாருங்க, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்பா, அப்புறம் அழிக்காம இருந்தா போரும் பிள்ளை. இது சேர்த்தே சொல்றோம், 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்த பிள்ளை ஒன்னும் பண்ண வேண்டாம், கெடுக்காம இருந்தா போருங்கிற பாருங்க. இப்ப அதைத்தான் சுக்ரீவன் சொல்றார். நீ உன்னுடைய சொத்து விபீஷணனை காத்தான் உனக்கு பெருமையான்னு. இப்ப விபீஷணன்கிற உடைமையை உடையவன் காக்காவிட்டால் எளிமை, அவ்வளவுதானே தவிர காத்தால் இயற்கை வித்தியாசம் பாருங்க. காத்தால் பெருமை, காக்காவிட்டால் சிறுமைன்னு சொல்லணும் இல்லையோ? சொல்ல மாட்டா. ஒரு சொத்தை காப்பாத்தினா இயற்கை, சொத்தை கைவிட்டுட்டா சிறுமை. அப்ப பெருமை எப்பன்னா சொத்தை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தா அதுதான் பெருமையே தவிர என் சொத்தை நான் காப்பாத்திக்கிறது என்ன பெருமையா கிடைக்கும்? இயற்கை தானே. ராமா, உன் சொத்தை உனக்கு காப்பாத்தினுட்டே, இப்ப உனக்கு பெருமை வேணுமே. சுக்ரீவன் கேட்கிறார், பெருமைக்கு என்ன பண்ணணும்னா அந்த சொத்தை எங்களுக்கு நாதனா விட்டு கொடுன்னு கேட்கிறோம். நீ அந்த விபீஷணனை எங்களுக்கு நாதன் ஆகிவிட்டியானா அப்பதான் நீ சம்பாதிச்ச சொத்தை இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்திருக்காயின்னு அர்த்தம்.
அந்த நாங்க 2 பேர் சேர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ண லோகநாத. அப்ப உலகத்துக்கே நாதனே, சொத்தத்தனையும் கைவிடாமல் காப்பவனே, சொத்த நீ காத்துனுட்டே, அது சுவாவம். அபச்சாரம் தவிர்த்து ரட்சித்தீர் சுகாவக. ஸ்ரீ விபீஷணாழ்வான் தேவரீருக்கு அடிமை செய்ய பெற, நாங்கள் அவனுக்கு அடிமை செய்ய பெற 2 வர்க்கத்தையும் கிருத்தார்த்தராக்கினீர். சுகத்தை கொடுப்பவரே, விபீஷணாழ்வான் உமக்கு கைங்கரியம் பண்ண போறார், அவருக்கு சுகம். அவருக்கு நாங்க கைங்கரியம் பண்ண போறோம், எங்களுக்கு சுகம். அப்ப அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறவரே சத்வவான். இதற்கு முன் கண்டறியாத சரணாகதன் பக்கல் உறுதலையாக பரிவர் சொன்ன உபபத்திகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் இழையாத விவசாயத்தின் திண்மை என்ன சத்துவகுண ஊற்றவும் இடத்திலே. சத்துவகுணம் வளர வளர கலங்காத தன்மை, உறுதியான தன்மை வரும். ரஜோகுண தமோகுணம் இருந்தா உறுதி குலைஞ்சு போயிடும். சத்வவான் சத்வவான் சாத்விகான்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே இருக்கும் இல்லையோ. இப்ப சத்வவான்கிறதுனால என்ன சொல்றார்? உறுதி குலையாதவரே, முன்பின் பார்த்தறியாத விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாங்கள் எத்தனை பேசினாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் உறுதி மாறாமல் இருந்தவரே சத்வவான். சத்பதே ஸ்திதா ப்ரஹஸ்பதி சிபி ரகு வானர கபோத வசிஷ்ட விஸ்வாமித்ர முதலான சத்துக்கள் நடந்த நல்வழியான சரணாகத பரித்ராண தர்மத்திலே தேவரீர் நின்ற நிலை 1 கோடி சரணாகதராலும் கலக்க ஒண்ணாதபடி இருக்கும். இந்தந்த சரணாகதனை ஏத்துக்கணுங்கிறதுக்காக நீர் நின்னீர். எத்தனையோ பெரியவர்கள் சரணாகதனை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அந்த நிலையில நீர் நின்னது 1 கோடி பேர் வந்தாலும் உம்மை கலக்குவதற்கு முடியாது என்றிருந்தது. சத்பதே நல்வழியில் நன்மார்க்கத்தில் நின்னீர், பெரியோர்கள் காட்டின மார்க்கத்தில் நின்றீர். யதுத்வம் ஆரியம் பிரபாஷேதாக தேவரீர் அருளி செய்த பாசுரத்தின் எந்த பாசுரத்தை நீர் சொன்னீரோ, பிரபாஷேதாக எந்த பாட்டை நீர் சொன்னீர், அபயம் சர்வபூதேபியான்னு சொன்னீரோ இல்லையோ, எல்லாரிடத்திலிருந்தும் காக்கிறேன். இந்த பாட்டு ஒரு மரமாட்டம் வச்சுங்க, இந்த பாட்டையே ஒரு ஆலமரமா வச்சுங்க. அந்த ஆலமரத்தின் கீழே இந்த பக்கத்திலே சாப்பிட்டு புலி நிதானமா படுத்துதான், அந்த பக்கத்துல புல்ல சாப்பிட்டு மான் உட்காந்துதான். ஒரு ஆலமரம், ஆலமரத்தின் கீழே புலி படுத்து தூங்கிட்டு இருக்கு, பக்கத்துல முளைச்சிருக்கிற புல்ல சாப்பிட்டு மான் நல்லா ஆனந்தமா இருக்கு. இப்படி ஒரு மரம் உண்டா உலகத்துல? எங்க தேடினாலும் இந்த மரம் கிடைக்காது. புலியை பார்த்தாலே மான் ஓடிப்பட போறது. அப்படி இருக்க கூட இருக்குமான்னா இது இந்த ஆலமரத்துல நடக்காது. நீ அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொன்னபார், அந்த ஸ்லோகமே ஒரு ஆலமரமாக இருந்தால் புலியும் பூனையும் மானும் புலியும் சிங்கமும் யானையும் ஒரு சேர நிழலில் கிடக்கும் என எல்லா ஜீவராசிகளிடத்தில் எப்ப சொன்னமோ, இப்ப ராவணனையும் விபீஷணனையும் சுக்ரீவனையும் ஒரு இடத்துல வச்சிருவார். யார் எதிர்த்திருந்தாலும் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவார். இப்படி ஒரு மர நிழலை நான் பார்த்ததே கிடையாது ராமா. அனைவரையும் உனக்குள்ளே வந்து பாகுச்சாயா வவட்டப்தா யசலோகோ மகாத்மனா, ராமனுடைய நீண்டு திரண்டு இருக்கிற உருண்ட பெருந்தோள்கள், அந்த தோள்களே ஆலமரத்தின் நிழலாய் இந்த ஜெகத்தத்தனின் தன் தோளுக்கு கீழே நிறுத்தவல்ல வல்லமை படைத்தவர். அது ஒரு சொல்லாதே தோற்றித்தே ராமா. தேவரீர் இப்படி ஒதுங்கி புலியும் புல்வாயும் ஒரு துறையிலே நீருண்ணும்படி இருக்கும். ஒரே துறை, நதியினுடைய ஒரு துறை, அதுல புலியும் தண்ணீர் குடிக்கிறது, மானும் தண்ணீர் குடிக்கிறது. இது நினைச்சு பார்த்திருக்கமா? அந்த துறை எதுவா இருக்கலாம்னா அபயம் சர்வபூதேபியோன்னு ராமன் சொன்ன ஸ்லோகமாக இருக்க வேண்டும். எனக்கு மறுக்க மாட்டாமையாலே கொண்டாடுகிறீரோ. சுக்ரீவன் இப்படி ரொம்ப கொண்டாடி வசத்தியா பேசினாரோ இல்லையோ, ராமன் இன்னும் துளி சந்தோகத்தோட கேட்கிறார். நான் சொன்னதுக்கு மறுமாற்றம் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கீர்ல, மனசுல பட்டு கொண்டாடுறீரா இல்ல இவர் பேசுறதுக்கு எதிர்பேச்சு பேச முடியாதுங்கிறதுக்காக கொண்டாடுறீரா? நீர் மானச அபச்சாரமும் தவிரும்படி தெளிந்தீரோ, மனத்தால் பட்ட அபச்சாரமும் தவிர்த்துட்டீரா, இல்ல பேச்சாலும் உடலாலும் பட்ட தப்ப மட்டும் மாத்திட்டு இருக்கீரா? 3 தப்பு. மனது மெய்யால பண்ண தப்பு, மனசால பண்ணது, வாக்கால பண்ணது. வாக்க மாத்தினுட்டார், உடலை மாத்தினுட்டார். மனசு மாறித்தா இல்லையா சுக்ரீவா என்று ராமன் கேட்கிறார். பதில் சொல்றார், மமச்சாப்யந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் விபீஷணம் அனுமானாச்ச பாவாச்ச சர்வதா சுபரிரீட்சிதா. என் மனசே மாறுடுத்து ராமா. மமச்சாபி அந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம். இனி என்னுடைய அந்தராத்மா, என் மனது விபீஷணனை தூயவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒருத்தராலும் தெளிவிக்க ஒண்ணாதபடி கலங்கின என் நெஞ்சும் தேவரீர் பாசுரங்களாலே தெளிந்து சரணாகதனான விபீஷணன் சுத்தன் என்று அறிய பெற்றது. இத்தனை நாளும் கலங்கி இருந்தேன், இப்ப உம்ம வார்த்தையால தெளிஞ்சுட்டேன். அர்ஜுனன் கடைசியில சொன்னார், ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. இதோ ஸ்திதோஸ்மி, என் நிலையை திரும்ப பெற்றேன். கத சந்தேகா, என் சந்தேகமத்தனையும் ஒழிய பெற்றேன். நீ சொல்லும்படி காண்டீபத்தை கையில் எடுத்தேன். இது கீதையினுடைய கடைசி. இப்போ சுக்ரீவன் சொல்றார், ஸ்திதோஸ்மி, என் நிலையில் இருக்க பெற்றேன். கத சந்தேகா, சரணாகதனை காப்பாற்ற கூடாதுன்னு சந்தேகப்பட்டேனே, பேடுத்து கரிஷ்யே வச்சனந்தவ, உன் ஆணைப்படிக்கு விபீஷணனை அழைத்து வர போகிறேன். எங்கேயும் ராமன் பெரிய பேச்சு பேசி இதைத்தான் ஸ்தாபிப்பார்.
திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அது சரிங்கிறது ஒருத்தனுக்கு புரியணுமோ இல்லையோ, சந்தேகம் தொலையணுமே. சந்தேகம்ங்கிற பெய் தானே மக்களை பிடிச்சு ஆட்டுறது. அஹஸ்திதோஸ்மீகத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ என்றும் அனுமானாச்ச பிரணாதச்ச மகானேஷா இத்தியாதிகளின்படியே ஸ்வர பிரசாதாதிகளாலும் நீ சொன்ன வார்த்தையால மட்டுமல்ல, இப்போ அவன் நின்னு உரையத்த குரல்ல பேசினானோ இல்லையோ, பிரணாதச்ச மகானேஷா இவன் குரல் தீனனுடைய குரலை போலே பெருத்து ஒலிக்கிறது என்று யுக்திகளாலும் தெரிஞ்சுட்டேன், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டேன். பாவாச்ச உட்கருத்தாலும் புரிந்து கொண்டேன், அபிப்பிராய வெஞ்சகங்களான மற்றுமுள்ள ஆகாரங்களாலும் என்றபடி. சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தைய. ரொம்ப சிறந்த சான்றோர்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்ததுன்னு வச்சுங்க, கடைசியில் அவ மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதுதான் சரின்னு முன்னேறிடுவார்கள். இப்படின்னு ஒரு வச்சனம். யார் ஒருத்தன் சாகுந்தலத்துல சொல்றாரித்தே, உன்ன விஷயத்துல சந்தேகம் அவளுக்கு சதாம்ஹி சந்தேக பதேஷு, சத்துக்களுக்கு ஏதான ஒரு மார்க்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த வஸ்துவிலே பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா, அந்த சாதுவனுடைய மனசு எதை சரின்னு ஏத்துட்டு இருக்கோ அதுவே சரியான பிரமாணமாக அமையும். அப்ப ராமன் எதை சரின்னு ஏத்துட்டு இருக்காரோ அதுதானே சரியான பிரமாணமா இருக்கணும். சர்வதா என்று என்கிறபடியே நம்முடைய அந்தக்கரணம் இசைந்தபடியாலும் என்னவுமாம். சுக்ரீவனுக்கு அந்தக்கரணம் இசைஞ்சு விடுத்தே, அதனாலும் சொல்லலாம். சர்வதா உள்ளும் புறமும் ஒக்க என்றபடி, உள் மனசும் ஒத்து நுடுத்து வெளிப்புலன்களும் ஒத்துக்கொண்டன. அங்க நன்றிக்கே ராவணனும் அல்லன், ராவண பிரேஷித்தனும் அல்லன், ராவண அனுரக்தனும் அல்லன் என்று சர்வ பிரகாரத்தாலும் தெளிய அறிந்தோம். எல்லா விதத்திலையும் தெரிஞ்சுட்டேன். இவன் ராவணனால அனுப்பப்பட்டு வந்தவனும் இல்லை, ராவனிடத்துல அன்பு இருக்கக்கூடியவனும் இல்லை, இவன் ராமனிடத்தை ராவணனுடைய பிரேஷித்தனும் அல்லன், ராவணனே வரல, ராவணனால் அனுப்பப்பட்டவனும் வரல, ராவணனிடத்துல அன்பு இருக்கிறவனும் வரல. இவன் மூணுமே இல்லை. இவன் ராவணன் இல்லை, ராவணனால் அனுப்பப்பட்டவன் அல்லன், ராவணனிடத்தில் அன்பு இருக்கிறவன் அல்லன் என்று எல்லா விதத்தாலும் தெளிந்தோம். சுபரீட்சிதா இனி சர்வசக்திகரான உம்மாலும் எங்களை கலக்க ஒண்ணாது. இப்ப சுக்ரீவனுடைய முறை, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா? இப்ப அவர் திருப்பி சொல்றார், இத்தனை நாழியும் எத்தனை பரீட்சை வச்சாலும் நான் கலங்க மாட்டேன் ராமன் சொல்லியிருந்தாரோ இல்லையோ, இப்ப மாத்திட்டான் வார்த்தையை. ராமா, இனிமே நீ எத்தனை பரீட்சை வச்சு எங்களை கலக்க பார்த்தாலும் நான் கலங்க மாட்டோம் விபீஷணன் ஏத்துக்கணும் என்ன இவர் மாற்றி சொல்றார். நாம் இனி விபீஷணனுக்கு செய்ய வேண்டுவது என், நாம் இனிமே என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு செய்ய வேண்டியது என், இரண்டும் நீர் நியமித்தல்லது நாம் செய்ய ஒண்ணாது என்று பெருமாளுக்கு திருவுள்ளத்தில் கருத்தாக கொண்டு விண்ணப்பம் செய்கிறார். இப்ப பெருமாள் சுக்ரீவனை பார்த்து சொல்றார், இனிமே நான் விபீஷணனை பத்தி என்ன செய்யணும் சுக்ரீவா, உன் அபிப்பிராயம் என்ன? விபீஷணனுக்கு என்ன வேணும்னு வந்திருக்கார், உனக்கு என்ன வேணுங்கிறதுக்காக வந்திருக்கே. இப்ப மொத்தத்தையும் அழிச்சுட்டு கரும்பலகைய புதுசா வச்சுட்டார் ராமன். கடற்கடை என்னமோ எழுதினோம் கிரிக்கணும் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்ரீஹி அப்படின்னு போட்டு கதையை ஆரம்பித்தார். இத்தனை பேசிட்டமே ராமண்ணா. சுக்ரீவனிடத்தே விபீஷணன் நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, விபீஷணனாகிற நான் சர்வலோக சரண்யன் மகாத்மா ராகவனிடத்தில் சரணாகதி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்கோள், சீக்கிரம் போய் சொல்லுங்கோள். விபீஷணன் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கு சுக்ரீவா, அதை இன்னும் நீ என்கிட்ட சொல்லலையே, அதை சொன்னாத்தானே நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏராமா இத்தனை நாள் பேசணும் என்ன, உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறான், ஒரு பாகவதன் மூலம் சரணாகதி, இதோ நீ பாகவதன், ஏற்க நாம் காத்திருக்கிறோம், சொல் ஏற்றுக்கொள்வோம். அப்பவும் ராமனுக்கு என்ன எண்ணமா, சுக்ரீவன் பிரார்த்தித்தபடிக்கு ராமன் ஏற்றுக்கொண்டான்னு வால்மீகி எழுதின சுக்ரீவா, நான் சொல்றபடிக்கு நீ ஏத்துட்டே என்ன மட்டும் எழுதிவிடக்கூடாது என்ன உள்ளம் தழும்ப ராமன் அழகிய கனிந்த குரல்ல பிரார்த்திக்கிறார். உனக்கு வேண்டுவது என், விபீஷணனுக்கு வேண்டுவது என் கேள் என்று ராமனுடைய நினைவாக கொண்டு சுக்ரீவன் இப்ப பிரார்த்திக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். தஸ்மாத் க்ஷிப்ரம் சஹ அஸ்மாபி துல்லியோ பவது ராகவ விபீஷணோ மகாப்ராஜ்ஞா சகித்தம் சாப்யுபைதுனா. ராமா, ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்போ எங்க மொத்த பேரிடத்துல இவ்வளவு நாட்களாகவும் எத்தனை அன்பை பொழிந்திருப்பாயோ அது அத்தனையும் அந்த விபீஷணன் ஒருத்தனிடத்தில் காட்டு. இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இத்தனை நாளா எத்தனை அன்பை காட்டியிருப்பியோ அஸ்மாபிஸ்துல்யோ பவது, நம் அத்தனை பேரிடத்தில் காட்டின அன்பை அவன் ஒருத்தனிடத்தை வெளிப்படுத்துவாய். தஸ்மாத் நிர்தோஷனான வளவன்றிக்கே எங்களிலும் பருவன் என்னுமிடம் தெளிகையாலும். தஸ்மாத் ஆகையால் க்ஷிப்ரம் சீக்கிரமாக சஹ அஸ்மாபிஸ்துல்யோ பவது ராகவ, ராகவ எங்கள் அத்தனை பேரோடும் சமமாக விபீஷணனை நடத்து. விபீஷணா மகாப்ராஜ்ஞா சிறந்த அறிவு படைத்தவன் விபீஷணன். சகித்தம் சாப்யுபைத்தனா அவனுக்கு தாசனா சகாவா எங்களையும் சேர்த்து விடு. இப்ப பிரார்த்தனையும் மாறி போச்சு, கொஞ்சம் அவனோட என்ன சேர்த்து வைக்கிறான்னு ஆரம்பிச்சிட்டான்.
இத்தனை நாளைக்கு அவனை இவன் சேர்த்துக்கலாமா வேண்டான்னு இப்ப அவனோட நம்மை சேர்த்து வைப்பாயா என்னும்படியே பரிவன் எங்களை காட்டிலும் உன்னிடத்தில் அன்பிருக்கும் அவன் என்று தெளிகையாலும். ஏன் சுக்ரீவனோட விபீஷணனுக்கு அன்பு இருக்கான்னா இருக்கே, இவங்கிட்ட இருந்த உறுதி எங்கிட்ட இல்லையே ராமா. ஏன்னு ராமன் கேட்கிறார். உன்னை பரீட்சித்து வாலிய கொல்றதுக்கு சக்தி இருக்கான்னு பரீட்சை வச்சேனே, இவன் வைக்கவே இல்லையே. வைக்காமன்னா நேரம் வந்திருக்கான். ராவணனை கொல்லுவதற்கு சக்தி அல்லது ராஜ்யத்தை மீட்க சக்தி, தன்னை ஏற்கும் சக்தி ராமனுக்குண்டான அவன் பரீட்சை வைக்கல. நான் வச்சேனே, துண்டுபு சரீரத்தை தூக்கி விட்டியா, 7 மரங்களை தொலைத்தாயா, இதெல்லாம் உன்னை பத்தி சந்தேகப்பட்டுன்னா நான் ஏத்துட்டு இருக்கேன். அவனுக்கு இருக்கிற ரக்ஷஸ்யதி இது விஸ்வாசா என்னிடத்தில் இல்லை. ஆக உன்னிடத்தில் அன்பு அவனுக்கு அதிகமே தவிர நமக்கு இல்லை. ஆகவே நம்மை காட்டிலும் அவன் பரிவன். க்ஷிப்ரம் சீக்கிரமாக என்னிடம் தெளிகையாலும். யயோஹோ சித்தேனவா சித்தம் நைபிருத்தம் நைபிருத்தேனவா வா ராமேதி பிரஜ்ஞயா பிரஜ்ஞா தயோர் மைத்ரீன ஜீர்யத்தே என்னும்படி எங்களுக்கும் இவனுக்கும் மனோரதாதிகளில் ஒத்திருக்கிறபடியாலும் 2 பேருடைய உள்ளம் ரகசியம் காத்தல் அறிவு இதுல ஒத்து போயிருந்தாள்னால் அவர்களின் நட்பு அழியாது. இது சாஸ்திர வாக்கியம் சொல்றார். பாரதத்துல உத்தியோக பருவத்தில் இருக்கு. இப்போ 2 பேருடைய அன்பு, ரகசியம் காத்தல், 2 பேருடைய மனோரதம் மனதின் விருப்பம், இது ஒத்து போகுமானால் இந்த நட்பு நன்னா இருக்கும். இவருக்கு வேற லட்சியம் அவருக்கு வேற லட்சியம்னா 10 நாள் உடஞ்சு போயிடும் அர்த்தம். அப்படி நட்பில்லே எங்க 2 பேருக்கும் ராம கைங்கிறன் தானே ஒரே லட்சியம், ஆகையால் நிறைவேற்று. ராமன் கேட்கிறார், ஒரே லட்சியம் தானே, அப்ப கொடுத்துடலாமான்னா ஒரு சின்ன பயம் ராமா, அவன் லட்சியம் வேற என் லட்சியம் வேற, அதனாலதான் நட்பு வருமானு தெரியலேன்னார். இப்ப என்ன திரும்ப கிளப்புறான் சுக்ரீவன், என்ன ஒரு லட்சியம் வேற என்ன, உனக்கு கைங்கிரமணன் அவனுக்கு லட்சியம், அவனுக்கு கைங்கிரமணன் எங்களுக்கு லட்சியம். அப்ப எவ்வளவு வேற பத்தியா, அவன் லட்சியம் வேறையா போச்சு, என் வேற இதத்தான் சொன்னியா, நீ என்ன சொன்னியோன்னு தகைச்சு போயிட்டேன் சுக்ரீவா. இந்த லட்சியத்தை தாராளமா நிறைவேற்றுவோம். அவனுக்கு செய்தாலேன், அவன் திருவடி ஸ்தானத்தில் இருக்கிற பாகவதனுக்கு செய்தாலேன், 2 இருந்தாலும் அதே லட்சியம் தானே என்று கூட்டினான் ராமன். க்ஷிப்ரம் இப்படி எங்களுக்கும் இவனுக்கும் மனோரதாதிகள் ஒத்திருந்தபடியாலும் மனசுல விருப்பம் ஒத்து கிடக்கிறது. க்ஷிப்ரம் இனி இவனை ஒழிய ஒரு க்ஷணமும் எங்களுக்கு கைங்கரியம் பண்ண இயலாது. இவனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கைங்கரியம் பண்ண முடியாது. இவன் தானும் இனி ஒரு க்ஷணமும் விஸ்லேஷம் பொறுக்க மாட்டான். அவனும் ஒரு நிமிஷம் ஒன்ன பிரிவதை பொறுக்க மாட்டான். சஹ அஸ்மாபிஸ்துல்யோ பவது நம்மோடே நிகராக அவனை நினைக்க வேண்டும். இவன் எங்களோடு பிரிக்கப்படாதே நாங்கள் பெற்ற பேரும் பெற்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய திருவுள்ளமாய் அவருட வேண்டும். எங்களோட பிரிய வேண்டாம், உன்னோட பிரிய வேண்டாம். அனைத்து காலத்திலும் சர்வதேச சர்வகாலத்திலும் கைங்கரியம் பண்ண சொல். இவன் இழந்த காலத்திற்கு படி எடுத்ததுமாய் இத்தனை நாள் எங்களோட பேச்சுவார்த்தையினால அவன் காத்துட்டு இருந்தான் பார், அது இழவு தானே. பெருமானை விட்டு பிரிஞ்சுட்டானோ இல்லையோ, அந்த இழந்த காலத்துக்கு சேர்த்து கைங்கரியத்தை கொடுறாமா. இப்ப நீ கொடுக்குற கைங்கரியம் அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், இத்தனை நாள் ராம கைங்கரியத்தை இழந்தோம், பேச்சுவார்த்தை நடந்துங்கிற எண்ணமே ஞாபகம் இருக்கக்கூடாது. நம்ம வறியவர்களா இருக்கோம், ஏழைகளா இருந்தோம், இப்ப பெரிய சொத்துக்காரளாயிட்டா. எவ்வளவு சொத்து வந்ததுன்னா இவன் ஒரு காலத்துல ஏழையா இருந்தாங்கிற மறக்கடிச்சு விடுறது இல்லையோ, அவ்வளவு சொத்து வருது பாருங்க. அத போல நீ எவ்வளவு கைங்கரியத்தை கொடுக்கணும்னா, இப்போ கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தையில தடங்கள் ஏற்பட்டு நாம நின்னோம்னே அவனுக்கு நிறை வரக்கூடாது, அத்தனையும் கொடுக்க வேண்டும். இவன் இழந்த காலத்திற்கும் படியெடுத்ததுமாய் சேர்த்து பயன் கொடுக்கதுமாய் இப்போது களத்திலே சோற்றையிட்டு கையை பிடித்தாற் போலே தகையுண்டு நிற்கிற கிளேசமும் தீர. மேல சொல்றார், சோற்று களத்துல சோற்றை இட்டாச்சு, நல்ல பாத்திரத்திலே வெண்ணெய் போட்டு தயிர் போட்டு நல்லா தத்யோதனை பிசிஞ்சு வச்சாச்சு, கையில பாத்திரம் இருக்கு. சாப்பிட போற சமயத்துல தடுத்தா, பாத்திரத்துல சாப்பாடே இல்லைன்னா தேவையில்ல, அது மன சமாதானப்படுத்திக்கலாம். நல்ல சாப்பாட்டை கொடுத்து தடுத்தா, அது போல ராமன் ஏத்துனுட்டாருன்னு அப்புறம் நிக்க வைக்க கூடாது. ராமா ஏற்கனவே ராமனிடத்துல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நானும் காத்துட்டு இருந்திருப்பான். இப்ப எல்லாரும் ஏத்துனுட்டாலாம், சுக்ரீவன் செஞ்சு விட்டானான்ற பிற்பாடு இப்ப விபீஷணனா சீக்கிரம் மனுஷன் வரலன்னு வச்சுக்கோ, இனிமே நீ அருளை சடக்கென புரியலைனால் அப்ப அவனுக்கு களத்திலே சோற்றை இட்டு கையை தடுத்தா போலே ஆகும். அந்த குற்றம் வேண்டாம். இவன் நிற்கிற கிளேசம் தீர இவன் ஒருவனுமே ஒரு தலையும் நாங்கள் எல்லாரும் ஒரு தலையுமாக விஷயை தருத்திருட வேண்டும் என்று ஏகவச்சனத்திற்கும் பகுவச்சனத்திற்கும் தாத்பர்யம். அஸ்மாபிஹி துல்லியோ பவது எங்கள் அனைவருக்கும்னு பன்மை, துல்லியகான்னு ஒருமை. அப்ப எங்கள் அனைவருக்கும் சமமானவனாக அவனை வைன்னு சொன்னால் இத்தனை பேரிடத்துல காட்டினான்பா அவன் ஒத்தனை இடத்துல காட்டுன்னு அர்த்தம். அதான் இங்கே தாத்பர்யம் என்கிறார். இப்படி நாங்க ஒரு தலை அவன் ஒரு தலையாய் விபீஷணா தேவரி அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினபடியாலே ராவணாதிகள் எல்லாம் இவனுக்கு அஞ்சும்படி யதார்த்த நாமாவானான். இப்பதான் விபீஷணகான்னு சுக்ரீவன் கூப்பிடுறான். நீ இத்தனை சொல்லலையானா, இத்தனை பேரளவில் இருந்தார், இப்பதான் காரண பெயராச்சு. காரண பெயர விபீஷணகான பயங்கரமானவன் அர்த்தம். இத்தனை பயங்கரமா இருந்தார், யாரும் அவனை எழுந்திருந்தா.
இப்ப ராமன் கொடுத்துட்டாரோ இல்லையா அபயம், ராவணன் இனிமே பயப்பட போறான் இவனை பார்த்து. இப்பதான் விபீஷணன் ஆனான்கிறார். பயங்கரத்தன்மை இப்பதான் அவனுக்கு வந்தது. ஏன்னா எப்ப ராமன் அனுகிரகித்தானோ ராவணனுக்கு பயம் பிடிச்சுடுமே, தன் தம்பி விபீஷணனை பார்த்து பயப்பட போகிறான். ஆனால் விபீஷணஸ்து தர்மாத்மா ஆனான். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா என்கிற தார்மிகத்துவ பிரசித்தியும் தோற்றுகிறது. எப்ப விபீஷணான்னு கூட்டாரோ, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, அவன் பரம தார்மிகன், ராட்சச செயலே இல்லாதவன், மகாபிராஜ்யா. என்ன ஞானம் படைச்சவன் தெரியுமோ, தர்மத்தில் நிலை குலையாதபடி வரம் வேண்டிக் கொண்ட தெளிவ உடையவன். பிறந்த போதே பிரம்மாவு குறித்து தபஸ் பண்ணி வரம் வேண்டானே, தர்மத்தில் தெளிவிருக்கட்டும். அதத்தான் இப்ப மகாபிராஜ்யா, என்ன ஞானம் என்ன தர்மமுடையவன். சீதாஞ்ச ராமாய நிவேத்திய தேவி வசேம வசேம ராஜன்னு இக வீத சோகா, சோகமெல்லாம் கழிந்து நாம் இந்த நாட்டுல நன்னா இருக்கணும்னால் சீதையை கொண்டு போய் ராமனிடத்துல சமர்ச்சிரு என்ன ராவணனுக்கே உபதேசம் பண்ற அளவு ஞானம் இருக்கிறவனாச்சே, எங்களுக்கு அப்படிலாம் இல்லையே என்று ராவணனுக்கும் கூட பரமஹிதம் சொல்லும்படிக்கு ஈடான பிரகிருஷ்ட ஞானம், சிறந்த அறிவுடையவன். கைங்கரியமாகிற பரமபுருஷார்த்தம் பெருகைக்கு சகிருத்கர்த்தவியமான சாத்திய உபாயத்தாலே வசீகிருத்தராய் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்னும்படி இருக்கும் பெருமாள். பெருமாள் சித்தோபாயம், அவனை பற்றுவதற்கு சரணாகதி அனுஷ்டிக்க போகிறோம். சரணாகதி பண்ணவாளுக்கு தான் அடங்கி இருக்கார் பெருமாள். அவன் தர்மத்தின் விக்கிரகம் என்னும்படி இருக்கும் பெருமாள். சித்த உபாயம் என்னும் இவர் தாமே விளக்குவாரை தெளிவித்து ஏகரசராக்கி இருவகைப்படாதபடி பொருத்தி விடுவார் என்றும் துணியவல்ல மகாவிஸ்வாச ரூப ஞானம். சிறந்த அறிவு படைத்தன் விபீஷணன் சொன்னானோ. விபீஷணா மகாபிராஜ்யா. என்ன அறிவுனால் ராமன் சித்தோபாயம், நாம சரணாகதி பண்றவாளுக்கு விரோதமா யார் வந்தாலும் அதையும் தவிர்த்து அவர்களோடையே நம்மள ராமன் சேர்த்து வச்சிருவாருங்கிற ஞானம் இருக்கிறவன். அந்த விஸ்வாசம் நம்பிக்கையாகிற ஞானம் இருக்கக்கூடியவன் மகாபிராஜ்யா. சுக்ரீவா சங்கிதச்ச ஆசீத் நித்தியம் வீரியேன ராகவே. மகாபிராஜ்யம்னா பெருத்த ஞானமுடையவன் என்று சுக்ரீவன் ராமனிடத்தே வாலியிடத்தில் வலிமையை ராமனுக்கு கூறினான். ராமனின் வலிமையில் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்தது. வாலிவதத்தின் போது ராமன் அவர் பரீட்சித்தாரோ இல்லையோ, அதை போல பரீட்சிக்காத ஞானம் படைத்தவன். இன்னும் கலங்குகிற எங்களைப் போலே இவனும் அதிசங்கை பண்ணினான் ஆகில் ராவணன் எடுத்த கைலாசத்தை வாலி எரிந்த துந்துபி கங்கால கூட்டம் பட்டது படுத்தி காட்ட வேண்டுமே தேவரி இருக்கு. இது வேடிக்கையா சொல்றான். இப்போ அதாவது எங்களுக்கும் உன் பேர்ல சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நாங்க ஒரு கேள்வி கேட்டிருப்போம். விபீஷணனுக்கு உன் பேர்ல சந்தேகம் இருந்தா என்ன கேட்டிருப்பார்? ராவணன் கைலாச பர்வத்தத்தை தூக்கினார், நீ கொஞ்சம் கைலாச பர்வத்தத்தை தூக்கி போட்டு காட்டுறியாராமா என்ன சுக்ரீவன் கேட்டாரோ இல்லையோ. துந்துபி சரீரத்தை எங்க வாலி தூக்கி போட்டார், நீயும் போட்டு காட்டுன்னு கேமிச்சானோ இல்லையோ. இப்ப இவனுக்கும் எங்களாட்டம் சந்தேகம் இருந்திருந்தா ராமா உன் பாடம் ஆபத்தா இருந்திருக்கும், கைலாசத்தை தூக்கி போட்டு காட்டியிருக்கணும். நல்ல வேளை எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இருக்கு இல்லையோ. சந்தேகமற்ற தெளிவடைந்தவன் மகாபிராஜ்யன் விபீஷணா மகாபிராஜ்யா. சகித்வஞ்ச அபியுபயித்துனா, இவனோட எங்களை சகாவாய் அடியவனாய் சேர்த்து விடுன்னு பிரார்த்திக்கிறார். பக்தனுக்கு அடியனார்துன்னா என்ன? சரணாகதிக்கு பலம், பக்தனுக்கு கைங்கரியமே, ததிய சேஷத்துவமே அப்படிங்கறது ஆச்சரியமான அர்த்தம். அதோட கடைசி அதிகாரத்தினுடைய அர்த்தத்தையும் நாளை கார்த்தாலே 6:45 விண்ணப்பம் செய்கிறேன்.